ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருமுறையே சைவநெறி கருவூலம் தென் தமிழில் தேன்பாகாகும் திருமுறையே கையிலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த சீர்சால் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். திருவேங்கம்ப பெருமானுடைய கருணையை வேண்டி வணங்குகின்றேன். இந்த தலத்திலே தொடர்ச்சியாக சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பினை நிறுவி திருமுறையையும் அதன் மூலமாக சித்தாந்த கருத்துக்களையும் சாத்திரமும் தோத்திரமும் தான் முதல் ஆரம்பித்தார் அவர். அதனால் திருமந்திரம் சாத்திரமும் தோத்திரமும் ஆரம்பித்து அப்புறம் தோத்திரத்திலே இருந்து சாத்திரத்தை கொண்டு வர வகையிலே சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார். அது அவருடைய மனசில் பெருமான அவ்வாறு புகுந்து செய்திருக்கிறார் என்பது தான் பெரிய விஷயம். அதெல்லாம் நாமெல்லாம் செஞ்ச புண்ணியம். அந்த வகையில் அவருக்கு உறுதுணையாக இருந்து இதை சிறப்புற நடைபெறுவதற்காக துணையாக இருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் நான் ஒரு பதிகத்திலே ஒரு 3 பாடல்களை சந்தித்து அதுக்கப்புறம் நேரம் போதாமையால் அதை விட்டுருக்கிறோம். அதனால் அங்கிருந்து தொடரப் போகிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னே நாங்கள் கொடுத்த பேப்பர் எடுத்துன்னு வரனால் எட்டார முடியாது. ஆகையினால மறுபடியும் இன்றைக்கி ஒரு 10 காப்பி போட்டு வந்திருக்கிறேன் இந்த பதிகத்துக்கு உண்டானது. இது முடிச்சுட்டு இன்னொரு பதிகத்தை நான் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதில் எவ்வளோ தொலைவு போனால் போகலாம். அதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் தனியாக கொடுப்பேன். அது முடிஞ்ச பிறகு நாளைக்கு அதை நிறைய செய்திருவோம். ஆக மொத்தத்தில் 2 பதியமும் முழுமையாக நிறைய செய்ய வேண்டும் இந்த 3 நாட்களே நினைக்கிறேன். செய்திகள் குறைவான செய்திகள் தான். பெருமக்களே, திருப்புத்தூரை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பாண்டிய நாட்டு தலத்திலே ஒன்று. அந்த தலத்தை பற்றி செய்திகள் சொல்லியிருக்கிறோம். அந்த தலத்தினுடைய எந்த நேரத்திலே பெருமான் சென்று வழிபாடு செய்தார் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கு. அது கூறியது கூறல் என்கிற நிலையிலே நாம் வேண்டாம். ஆகையினால் இப்போ 3வது பாடல். இந்த பதிகத்தில் இருக்கிற செய்திகள் முழுவதுமே இப்போ தான் நான் வரும்போது முன்ன ஒரு 4 மணி 4:15 மணிக்கு 4:15 புறப்பட்டேன். இந்த ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நடுவில் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் அந்த பாட்டில் என்ன தான் மொத்தமாக இருக்குது, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கோம், எல்லாம் பார்த்து தான் சொல்ல போகிறோம், என்ன தான் இருக்குதுன்னு சர்க்குருநாதனுடைய பாட்டை போட்டு கேட்டேன். அந்த பதிகத்தை அதை போட்டு கேட்குற போது அவர் பாடிட்டே இருந்தார். ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ளே நான் அந்த என்ன தான் செய்தி இருக்குன்னு அப்படியே ஒரு அன்னைக்கு கொடுத்துட்டு பிறகு பார்த்தா 6-7 பாடல்களிலே பொழிலை பற்றி தான் சொல்லியிருக்கார். அந்த வகையிலே இந்த பதிகங்களிலே பெரும்பாலும் இருக்கிற பாடல்களிலே பொழிலை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முதல் பாட்டிலேருந்து 2 வரிகளிலே அந்த பொழிலை பற்றி மட்டும் எவ்வளோ அருமையாக சொல்கிறாருன்றது தான். அதான் ஒரு அற்புதமான செய்தி. அது ஞானசம்பந்தருடைய தனித்திறமை, திருமுறையோடு ஒரு தனித்திறமை. அதனால் இந்த 3வது பாடல் முடிஞ்சிருக்கு. 4வது பாடல் பாருங்கள். இதுவும் பொழிலை பற்றி தான் வருகிறது. நார விண்ட நறுமா மலர் கவ்வி தேரல் வண்டு திளைக்கும் திருப்புத்தூர்
ஊரல் வாழ்க்கை உடையார் அவர் போலும் ஏறு கொண்ட கொடியும் இறையாரே. சின்ன செய்தி. இந்த இடத்துல நார என்கின்ற சொல்லுக்கு வந்து மனம் வீசுகின்றன்னு அர்த்தம். இதில் நார விண்ட மனம் வீசுகிற மலர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒழிய அதில் அந்த ஒழுக்கத்தை எப்படி சொல்கிறாரு பாருங்க. நார விண்டன்றது. நார என்பதற்கு மனம் வீச, விண்ட என்றால் மலர்ந்த. எவ்வளோ பெரிய சூட்சுமத்தை இங்கே ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கா பாருங்க. இந்த மலர் எப்போ மனம் வீச ஆரம்பிக்கும் என்றால் மலர்கின்ற பொழுதுதான் மனம் வீச ஆரம்பிக்கும் என்கின்ற செய்தி நம்ம வீட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அந்த மலரோடு தொடர்புடையவர்கள். அதனால தான் பெண்கள் கூட மாலை நேரத்திலே மொட்டாக தலையிலே வைப்பார்கள். அது மாலை நேரத்திலே மலரும். இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களிலே, அகத்துறை இலக்கியங்களிலே மிக சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பெரிய இது ஞானசம்பந்த பெருமான் இவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. நார விண்ட நறுமா மலர் கவ்வி தேரல் வண்டு. அந்த மாலை நேரம் மலர்ந்த பிறகு தானே இவர் போய் அங்கே போய் தேனை வைக்க முடியும். அதனால் வாசனை தருவதற்கு மலருகின்ற போது வாசனை தருகின்ற மலர்கள், அந்த வாசனை பொருந்திய மலர்கள், அந்த மலர்களை சென்று அதிலே அந்த மலர்களை சென்று அதிலே ஊடுருவி அங்கே தங்களுடைய கருவி எல்லாம் உட்செலுத்தி குழல் போன்ற தன்னுடைய கருவி அதுக்கெல்லாம் தேனீக்கள் எண்ணெய் இருந்து செலுத்தி தேரல் வண்டு திளைக்கும். வண்டு தேரல் திளைக்கும் திருப்பத்தூர். தேரல் வண்டுன்னு வச்சுன்னா நமக்கு பொருள் புரியாது. வண்டு தேரல் திளைக்கும் திருப்பத்தூர். ஆக பொழில் இருக்கிறது, மலர் இருக்கிறது. மலர்கின்ற பக்குவமான நேரத்திலே அந்த மலர்களை சுற்றி சென்று தங்களுடைய ரீங்காரத்தை போட்டு இன்னொரு பாட்டை ரீங்காரத்தையே திளைக்கின்ற சோலைன்றார். சோலைகள் ரீங்காரத்தை திளைக்குதான். அது அடுத்த பாட்டில் வருது. ஆக இந்த வண்டுகள் தேரல் என்கின்ற தேனை அருந்தி அற்புதமாக திளைத்தல் என்றால் ஆனந்தமாக இருத்தல் அர்த்தம், மகிழ்ந்திருத்தல். அப்படிப்பட்ட திருப்புத்தூர். இதுதான் இதில் இந்த பாட்டில் இருக்கிற செய்தியே அருமையாக. அது சோலையைத்தான் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஊரில் அங்கே ஊரல் வாழ்க்கை உடையார். அந்த திருப்புற்றூரில் ஊரல் வாழ்க்கை என்பது என்னன்னாக்கா அந்த இடத்துலையே ஊறி போனவராக இருக்கிறாராம். வந்த பிறகு திருப்பின்னு போகிறதுக்கு மனசு இல்லையா, அங்கேயே நிரந்தரமாக இருக்கணுன்ற மாதிரி இருந்து எல்லா இடத்துலையும் பெருமான் அருள் புரிவதற்காக இருந்து கொண்டான். அவர் ஒரே இடத்துல மட்டும் இருக்கிறாருன்னா அடுத்த ஊர்லேயும் அதை தான் சொல்ல போகிறார். அதனால் அது சொல்ல முடியாது. ஊரல் வாழ்க்கை என்றால் அந்த இடத்திலேயே நிறைந்து ஊன்றி போன வாழ்க்கையை உடையவராக இருக்கின்ற பெருமான். அவர் என்ன சொல்கிறாரு? ஏறு கொண்ட கொடியம் உரை இறைவரை. எம் இறைவர் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். இந்த திருப்புத்தூர் பகுதியிலே காத்து கொண்டிருக்கிறார். அவர் எம் இறைவர் தான். அவர் எப்போ இறைவர்ன்றத அவருக்கு உண்டான ஞானப்பால் கொடுக்குற போதே தெரிஞ்சு போச்சது. ஆனால் எம்முடைய இறைவராக இருக்கிற பெருமான் இந்த இடத்திலே கொடியை, இந்த பெருமானுக்கு இருக்கிற ஒரு சில இலச்சனையாக இருக்கிற ஒரு செய்தி சொல்றாரு. ஏறு என்கின்ற இடபம், இடபக்கொடியை உடையவராக இருக்கின்ற பெருமான் இந்த திருப்புத்திலே வீற்று கொண்டிருக்கிறார். ஆகையினால நீங்கள் வந்து அந்த பெருமானை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர் நிலைந்த வாழ்க்கையாக இருக்கிறார். எப்போ இருப்பார், எத்தனை மணி நேரம் இருக்கிறாருன்னா சாமி அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாரு. நம்ம அதாவது நடையை திறந்து காமிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நடையை திறந்து காமிக்கிறது தான் பல சங்கடங்கள் இருக்குது கிராம கோயில்களே. நான்லாம் எங்கள் ஊரை பொறுத்தவரையில் அது சிறப்பாக சொல்லணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் போய் தான் திறக்க வேண்டியதாக இருக்குது. சோமவாரத்தில் வழிபாடு செய்யணுன்னாக்கா அவங்களுக்கு ஏன்டா சோமவாரம் வருதுன்னு இருக்குது. அவர் கரெக்டாக மணி 6:15 மணிக்கு அப்படி திறப்பார், லைட்டை போடுவார், மூடுவார், ஒரு சுற்றி வருவார், தீபம் போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து போய் அந்த திரியை நினச்சி விளக்கை ஏற்றி வருவார் அங்கங்கே சன்னிதியில். திருப்பின்னு வருவார், இப்படி அப்படி பார்ப்பார் யாருனா இருக்கிறாங்களா, இல்லைன்னாக்கா பூட்டிட்டு போய்கினே இருப்பார். இப்போ நாங்கள் சோமவாரம்னா எங்கள் கூட ஒரு 10-12 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. நாங்கள் அங்கே அதனால் என்ன பண்ணோம்னா இவங்க வந்து வெயிட் பண்ணி இருப்பாங்க. எப்பா நீ எங்கன்னா போய் சுற்றிட்டு பண்ணி என்கிட்ட சாய் கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு 5:30 மணிக்கு சாய் வாங்கிட்டு போய் கோயிலை திறந்து எல்லாம் சொல்லி கொஞ்சம் அந்த முழுமையாக பெருப்பதற்கு வாய்க்கலைனால எங்கள் பகுதியை நாங்கள் பயன்படுத்த பகுதி பெருக்கி அப்புறம் வச்சு வரோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது சாமி அங்காட்டில் நிலையாக இருந்துட்டு இருக்கிறாரு, தயாராக தான். ஆனால் அந்த சாமியை நல்லா தரிசனம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாது இருக்கிறது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால் காலத்தினுடைய கோலம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதையும் மீறி ஆக இதில் ஒன்றுமே இல்லை. ஆண் ஏற்றுக்கொடி இருக்கின்ற இறைவர் இந்த இடத்திலே நிலையாக இருந்து கொண்டு அடியார் பெருமளுக்கு அருள் புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர் எம் இறைவர். நாம் சதா சர்வகாலம்
மறவாமல் வணங்குகின்ற இறைவன் சொல்லியிருக்கிறாரு. சோலைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு, புத்தம் புது சோலையாக இருக்கிறது என்று அழகான செய்தி சொல்றார். அடுத்தது, திசை விளங்கும் எழில் சூழ்ந்தியல்பாகர் திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்புத்தூர் பசை விளங்க படித்தாரவர் போலும் வசை விளங்கு வடிசேர் முதலாரே. இசை விளங்கும் எழில் சூழ்ந்து இயல் பாகர் திசை விளங்கும். இசை என்றால் புகழ். இசை என்றால் புகழ். இந்த கடைசியில் 3வது வரியில் பசை என்பது தெரியுங்களா? அந்த பசை என்பதற்கு அன்புன்னு பேர். அன்பு என்பதை குறிப்பதற்காக இங்கே பசை என்று வந்திருக்கிறது. படித்தார் என்பவருக்கு பழகுபவர்னு இருக்குது. படித்தார் என்கிற சொல் வருது பாருங்க, பழகுபவர். ஆக பசை விளங்க படித்தார் என்றால் அன்பு விளங்கும்படியாக பழகுபவர் என்கின்ற பொருளில் அந்த அடிகள் வருகிறது. நான் பொருளை மட்டும் சொல்லிடுறேன். வசை என்பது இங்கே ஒரு வசை என்று நம்ம கடைசி வரியில் வருது பாருங்க, பெண். இந்த இடத்துல நங்கை. வசை விளங்கு வடிசேர் முதலாரே என்றால் இங்கு வசை என்பது பெண்ணை குறிக்கிறது. ஈண்டு நங்கை கங்கை குறிக்கிறது. அந்த அம்மா தான் தலையில் இருக்கிறாங்க. வடி என்றால் அழகு. வடிவாம்பால் சொல்றதுக்காக அழகு உடையவள்னு அர்த்தம். வடிவு வடிவு என்றால் அழகு என்கின்ற சொல்லிலே பொருள். நுதல் என்றால் நமக்கு நல்லா தெரியும், நெற்றியை சொல்லுவாங்க, சென்னியை சொல்லுவாங்க. குடுமி கலந்த நுதல் என்ற புறப்பகுதியையும் இப்பொருளாதாரம் போன்று இருக்கிறது. இப்போ பாருங்க, இப்போ பொருளாக சொல்லணும்னாங்க, கங்கையாகிய பெண் விளங்குகின்ற அழகிய சென்னியாராகிய இறைவர். வசை விளங்கு படித்தார் அவர் போலும் வசை விளங்கு வடிசேர் நுதலாரே என்றால் கங்கையை உடைய தலையை உடையவராக இருக்கின்ற அழகிய நுதலாகிய நெற்றியை உடையவர் பெருமான். கடைசி வரிகாய் போச்சு. அடுத்தது, இயல்பாகவே அழகு சூழ்ந்து விளங்குகின்ற 4 திசைகளிலும் பொழில்கள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த பொழில்கள் ஒரு மூலையில் நல்லா இருக்குது, ஒரு மூலையில் நல்லா சொல்லியும். அதனால் 4 திசைகளிலும் பறந்து திசை விளங்கும் எழில் என்றால் அழகு. அழகு சூழ்ந்து 4 திசைகளிலும் தங்களுடைய கிளைகளை தாராளமாக பரப்பி எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெருந்து பழகி இயல்பாக இருக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற திசை விளங்கும் புகழ் என்றால் எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்குகின்ற எல்லா திசைகளிலும் பரவி இருப்பது. இசை விளங்கும் என்றால் புகழ் உடையதாக இருக்கிறது. சோலையை பற்றி எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. அந்த சோலை இருக்கிற இடத்திலே இருந்தார். இந்த படித்தல் என்பதற்கு இன்னொரு பொருள் இருப்பாங்க. இந்த இடத்துல படித்தல் ஒன்று சொல்லுவது பழகுதல்னு ஒரு பொருள் சொல்லிட்டார். ஆனால் இன்னொரு உரையை எடுத்து பார்த்தா படித்தல் என்றால் பயிலுதல். நம்ம சொல்கிறோம், நம்ம இல்லை நல்லா பயிலுது. எத்தனையாம் கிளாஸ் படிக்கிறான்னா என்ன படிக்கிறாமா பையன், என்ன பயிலுதான் அப்படின்ற பயிலுது என்ற பொருள் இருக்குது. அடுத்தது இன்னொரு பொருள் இருக்குதா இல்லையா, பயிலுதல். காட்டுதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. வசை விளங்கும் வடிவு என்றால், வசை என்பால் மன்மதனை எரித்த தன்மை என்பது வசை என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட தன்மை உடையவர். வடி என்றால் கூறிய தன்மை, வடித்தது, வடிவாள், வடிவேல் எல்லாம். வடித்தல் என்பது கூர்மைப்படுத்துதல். வேலை வடிச்சின்னு வராங்கப்பா, கத்தி போய் வடிச்சின்னு வரையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போதில் எரிந்துகிற வடிவு என்பது இங்கே வந்து பலவிதமான. இன்னொரு புக்கில் பார்த்தா அதில் அவங்க அந்த குறிப்பில் அப்படி போயிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, 2-3 பொருள்கள் ஒரு. இப்போ மொத்தத்தில் இந்த பாட்டில் நம்ம என்ன தெளிஞ்சு விளக்கணுனாக்கா, பொழில்கள் மிகச் சிறப்பாக விளங்குகிறது. அடுத்தது எல்லா திசைகளிலும் பரவி இருக்கின்றது. இசை சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனா புகழுடையதாக இருக்கின்றது. புகழுடையதாக இருக்கிறது, எல்லா திசைகளிலும் பரவியதாக இருக்கிறது, அடர்த்தி உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பொழில்கள் எல்லா அந்த நகரத்தினுடைய திருப்புத்தூர் என்கின்ற இறைவன் இருக்கின்ற எழில் போன்ற நகரத்தினுடைய இடையிலே இருக்கிறது. அந்த பெருமான் பசை விளங்க படித்தார் என்றால் ஒட்டும் தன்மைன்னு இருக்கிறது. இங்கே வந்து கருணை என்கின்ற பொருளே வருது. பசைனா ஒட்டுதல். ஆனால் இங்கே பசை விளங்க படித்தார் அவர் போலும் என்றால், படித்தார் என்பதுக்கு சொன்னோம் அன்புடன் பழகுபவர்னு அர்த்தம். பசை விளங்க என்றால் கருணையோடு ஒட்டும் தன்மையோடு என்றால் கருணையை குறிக்கிறது. இங்கே கருணையோடு எல்லாருக்கும் அன்பு செய்வதற்காக பெருமான் இருக்கிறார். அந்த தன்மை உடையவராக இருக்கிறார். அவர் வந்து கங்கையை தன்னுடைய வசை என்பது இங்கே பெண்ணாகிய கங்கையை தன்னுடைய செடையிலே உடையவராக இருக்கின்ற நெற்றியை உடையவராக எவ்வளோ அளவு எப்படி எப்படி போய் கொண்டாட இருப்பாருங்க. இதுதான் வந்து ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருமையாக திருவுள். 6வது பாட்டு. வெள்நிறத்த
விரைவோட சாரி வெண்ணிறத்த விரையோடு என்ன ஒரு இடம் விட்டு நானு அப்பா இங்க டா எழுத்து சரியா பதியல வேற ஒன்றும் இல்லை ஒரு கோடு மாதிரி நின்று போச்சு அலர் சரியா போச்சு இது எழுத்து இப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி கை ஷேக்காதனால அந்த மாதிரி வெண்ணிறத்த விரையோடு அலர் உந்தி தெள்நிறத்த புனல்பாய் திருப்புத்தூர் ஒள்நிறத்த ஒளியாரவர் போலும் வெண்ணிறத்த விடை சேர் கொடியாரே. இந்த இடத்துல ரெண்டு வெண்ணிறத்தை என்று வருகிறது. வெண்ணிறத்து விரையோடு அலர் உந்தி. எப்படி முதல் வடிய வெண்ணிறத்த விரையோடு அலர் உந்தி என்றால் வெண்ணிறத்தை என்றால் வெண்மையான நிறத்தை உடையதாக இருக்கின்ற, விரை என்றால் மனம், மனம் பொருந்திய மலர்களை அடித்து கொண்டு. எது வருகிறது? ஒள்நிறத்த ஒளியார் என்றால் ஒள்நிறத்த புனல் பாய் திருப்புத்தூர். வெண்மை ஒளி பொருந்திய நிறையதாகிறது. புனல் அப்படியே பாயிற போது பார்த்தா ஆற்றுல தண்ணி வரும்போது பார்த்தா அப்படி அப்படி அப்படியே பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும். ஒளி பொருந்திய நிறத்தோடு வருமா. ஒளி பொருந்திய நிறம் தண்ணியில் பார்க்கலாம். பெரும்பாலும் அது பார்க்கலாம். அது சில நேரத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல கூட அது மாதிரி கண்ணுக்கு தெரியுது இல்லையா, பெரிய காணல் நீர் மாதிரி தெரியல, அந்த பிரகாசம் அந்த தண்ணி பறக்கணும். அதான் இப்போ இந்த வெள்ளை நிறத்திலே இருக்கின்றதாக இருக்கின்ற மலர்களோடு அந்த மனத்தையெல்லாம் உந்தி கொண்டு சேர்த்து கொண்டு அந்த மலர்களை இப்போ பாய்ந்து வருகிற போது அதனுடைய மனமும் அதில் தவழ்ந்து வர தெளிந்த தென் என்றால் இங்கே தெளிந்த நிறைத்ததாக இருக்கின்ற புனல்கள் பாய்ந்து வருகின்ற திருப்புத்தூர். தென் தெள் என்று, அதாவது இந்த நகரம் லகரமாக தெரியும் சொல்லுவாங்க இலக்கணத்தில். சில யாப்பு இலக்கணத்தில் லா என்கின்ற எழுத்து இருக்கு இல்லையா, வள வளன்னு பேசாத லா இருக்குது இல்லையா, அந்த லா வந்து 3 சுழி நா வரும். இன்னும் சின்ன லா இருக்கு இல்லையா, அலங்காரம் என்கிறதுல வருகிற லா இருக்குது பற்றியா, அது 2 சுழி நாகு வரும். நகரம் லகரமாக தெரியும், நகரம் லகரமாக தெரியும். ஆனால் அது சொல்கிற போது பசங்களுக்கு புரிய வைக்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எழுதி காமிச்சா தான் முடியும். ஏன்னா நம்ம உச்சரிப்பில் வந்து எந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும்னு தெரியலையா, அதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறது நம்மளால் முடியவே முடியாது. அவனுக்கு கேட்குற பொறுமை இல்லை, நமக்கும் அவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ இருக்கிற சிலபஸ் ஒத்து வரல. அப்போல்லாம் எங்கே வச்சுட்டு விட்டாங்க, எங்கே வச்சு விட்டாங்க. இந்த இவ்வளோ பையன் அவனுக்கு புக்கு நீ அவனுக்கு சொல்லணுன்னாக்கா கடன் வாங்கி சொல்லிடுவான். இப்போ அப்படி கிடையாது. இந்த பாடம் நடத்தினா இது நடக்கணும், எப்படியோ போகுது. அங்கே நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம இதை விட்டு எங்கேயோ போதும். வெண்ணிறத்து விரையோடு அலர் உந்தி என்றால் வெண்மையான நிறத்தை உடையவையாய் இருக்கின்ற மனம் பொருந்திய மலர்களை அப்படியே அடித்து கொண்டு, உந்தி என்றால் அடித்து கொண்டு, ஒள் நிறைந்த ஒளியார்னு இருக்குது பாருங்க. ஒள் நிறைந்த மூன்றாவது அடி. ஒள் நிறத்த ஒளி பொருந்திய நிலத்தை உடையவராக இருக்கின்ற பெருமான். இங்கே இருக்கிற பெருமான் ஒளி பொருந்திய நிறையவராக இருக்கிற பெருமான் வெண்ணிறத்த விடையான். போன பாட்டில் அவர் விடையில் இருக்கிறாருன்னு சொன்னார். விடையை வந்து கொடி உடையவராக இருந்தாரு. அந்த கொடி வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்குறாரு. ஒடி உடையவராக இருந்தார் பாய், விடை கொடி உடையவராருன்னு சொன்னார். 4வது பாட்டு சொன்னார். அது வெள் நிறத்த விடை சேர் கொடியாரனா, வெண்மையான நிறத்தை உடைய. ஏன்னா இந்த யாப்பிலத்துக்கு நேரம் மாதிரியும் வரணும், அதுவரைக்கும் பொருத்தமாக வரணும், பொருள் சொல்கிறோம் அது பக்கமாக அப்படி இப்படி சொல்லணும். அந்த பாட்டில் இப்படி சொன்னாங்க, இந்த பாட்டு இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் தமிழில் வந்து நம்மளை வந்து அதுதான் வந்து இறைவன் எழுதிய தமிழை நான் வழிமொழிகிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஞானசம்பந்தர் நான் சொல்லலப்பா, பழுதில் இறை எழுதும் மொழி. அதாவது சாதாரி பண்ணில் முதல் பதிகத்தில் வரும். தொழுதல் அரிகளைன்னு ஒரு பாட்டு, கடைசி பாட்டு. ஒழுகல் அரிது, ஒழுகல் அரிது அழி கலின்னு தொடங்குற பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அதில் சொல்வார், பழுதில் இறை எழுதும் மொழி. நான் சொல்றது என்ன, நானே சொல்லலை. பழுதில் இறை எழுதும் மொழி, குற்றமற்றவராகவும் முழுமையானவராகவும் ஆதியமந்தம் இல்லாதமாக இருக்கின்ற பழுதில் இறை என்று பழுதில் இறை எழுதும் மொழி. சரி, அப்போ நான் என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழ் விரகன் வழிமொழிகள்.
தமிழ் விரகன் என்று பாராட்டப்படுகின்ற தன்மை உடையவனாக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமான் ஆகிய நான் வழிமொழிகள், அவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். தெரியும், முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். அந்த மாதிரி இவர் சொன்னவர், நான் நான் குறுக்குதான் சொன்ன, பெருமான் சொன்னதான்றார். அது எவ்வளோ தெளிவு. அவர் சொன்ன தமிழ் விரகன்னு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய திருவாக்குலேருந்து வந்தது. தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே, நிச்சயமாக எல்லாரும் படித்து இன்புறத்தக்கதாகவே இருக்கும். அந்த ஒரு பாட்டு இவ்வளோ அருமையாக எழுதியிருக்கா பாருங்க. ஆனால் பார்த்தா அந்த பாட்டில் இன்னொரு விசேஷம்னால ழகர ஒற்றுக்கள் 23 இடத்துல வரும். ராவும் ழகரத்தை சார்ந்த இணையம் இருக்குன்னா 23 இடம் தான், இல்லை 23 இல்லை. அப்போ இன்னொரு படிச்சுப்பாரு. அதான் முதல் இடை கடைக்கு வருங்க. முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் வருது இல்லைங்களா, நமக்கு அதான் இலக்கிய சித்தாந்தத்திலே வருது இல்லையா. முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் கொண்டாடுவாங்க. அது மாதிரி சார்பு நூல் நமக்கு சிவப்பிரகாசம். அப்படி மாதிரி முதல் நூலாகிறது ஒரு முனைவன் கண்டது முதல் நூல் என்பது அதுதான் பெருமான் சொன்னதுதான். அதை ஞான சம்பந்தம் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. தெய்வத்தை இப்போ அந்த அப்படி பார்க்கணும். வெண்மை நிறைமுடைய விடை உருவம் எழுதிய கொடியை உடையவர், நல்லா அந்த வெண்மை சொல்லிட்டாரு. வெள்ளிய நுரைமுடையவாய் மனம் பொருந்திய மலர்களை அடித்து கொண்டு தெளிந்த தன்மையுடைய தண்ணீர் உடையவதாக இருக்கின்ற திருப்புத்தூர். ஒன்று நதிகள் பாய்கிற இடத்துக்கு சொன்ன, அந்த இடத்துக்கு பெருமை சொல்லிட்டு அந்த பெருமான் எப்படி இருக்கிறாருன்னாக்கா, ஒன்னை பொருந்திய ஒளியை உடைய பெருமான். அவர் பெருமானும் ஒளியை உடைய பெருமான். உண்மை என்றால் பிரகாசிக்கின்ற பெருமை உடைய பெருமானா இருக்கிறான்னு சொல்லிட்டார். ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப தெளிவாக ஒரு வரியா சொல்லின்னு வர்றாரு. அடுத்தபடி பாருங்க, இதுவும் அந்த மலர்களை பற்றி தான் வருது. நெய்தல் ஆம்பல் கழுநீர் மலர்ந்து எங்கும் செங்கல் செங்கண்ணா சரி சரி செய் இந்த பாட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது 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 அடுத்தது, இது இப்போதைக்கு இல்லை. இது இது போன முறை கொடுத்துருக்காரு. செய்க செய்க இது நான் எழுதினேன், செய்கன்னு தான் எழுதியிருக்கிறேன். ரைட். இப்போ பாருங்க, இங்கேயும் இந்த நகர ஒற்று நகரமாக தெரியும்னு சொன்னோம் இல்லையா, அதே பாருங்க. நெய்தல் ஆம்பல் கழுநீர் மலர்ந்து இயங்கும், நல்லா அர்த்தம் பண்ணிட்டோம். நெய்தல் ஆம்பல் கழுநீர் மலர்ந்து எங்கும் செய்கள் மல்கும் சிவனா திருப்புத்தூர். இந்த செய்கள் மல்கும் வரையும் அந்த ஊரின் அர்த்தம் சொல்றார். என்னென்ன இருக்குது பாருங்க. நெய்தல் ஆம்பல் கழுநீர் என்கின்ற மலர்கள், இதெல்லாம் நீர் மலர்கள். இந்த சொல்லுகிற மலர்கள் எல்லாம் நீர் இருந்தால் தான் மலரக்கூடிய தன்மை உடையவது. எப்பவுமே தண்ணீர் இல்லைனாக்கா எதுவும் செழிப்பாக இருக்க முடியாது. இருந்தாலும் நிறைந்த நீர் இருக்கிற பொய்கையிலே மலர்கின்ற தன்மை உடைய மலர்கள் இவள். இது மலர்ந்து அதே போல மலர்ந்ததுனால நீர் வளப்பம் பொருந்தியது. இந்த செய்கள் என்றால், செய் என்றால் வயல், செய் நன்செய் புன்செய், அதான் அது நல்ல தமிழ் சொல்லுது. நன்செய் என்றால் அந்த நீர்ப்பயிர்கள் வளர்கின்ற இடம். புன்செய் என்றால் வறண்ட நில தாவரங்கள் வளர்கின்ற இடம். ஆனால் செய் என்றால் நிலம். அதுதான் அது. ஏங்க புஞ்சை நஞ்சை நம்ம சொல்றோம் சார். புன்செய் நன்செய். நன்செய் நஞ்ச நிலம்னாக்கா நீர் பாய்கிற நிலம். புஞ்சை என்றால் கொல்லமேடு. ஆமாம், மானாவாரி. அதான் கொல்லை மானாவாரி தான். ஆக அந்த பெரியவங்க எப்படி அப்போ அந்த ரெண்டு இடத்துலையும் செய் என்பது வயலை குறிக்கிறது, நிலத்தை குறிக்கிறது, விளைப்பு. அதுதான் சொல்றாரு. செய்கள் இந்த இந்த இடத்துலையும் வரும். இந்த இன்னிருதழா போட்டு போருங்க. நகரம் நகரமாக தெரியும் இல்லையா. ஓசை நயத்துக்காக யாப்பிலே இந்த மாதிரி நகரத்தை நகரமாக தீர்த்து நீங்க இதே படிக்கிற போது பாருங்க. செய்கள் மல்குன்னு போட்டுட்டு இருந்தா கொடுக்குற இசையை விட
செய்கண் மல்கும்னால இசை அந்த நயம் வரும், அதுதாங்க யாப்பு இலக்கணம். செய்கண் மல்கும், இது வரைக்கும் அந்த வயலினுடைய வளத்தையும் மலர்கள் வளர்ந்துருக்க தன்மையும் நீர் வளப்பத்தை சொல்லிட்டு சிவனார் திருப்புத்தூர், சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கின்ற இடமாகிய திருப்புத்தூர் தையல் பாகம் மகிழ்ந்தார் அவர் போலும், அவர் தையலை ஒரு பாகமாக மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். 50% குத்துட்டேன்னு நினைக்கல. தையல் பாகமாக அந்த அம்மா ஒரு பாகமாக வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். தையல் பாகமாக மகிழ்ந்தார் அவர் போலும். அவருக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மை உள் நெஞ்சம் அருவும் மிடற்றாரே. மை உன் நஞ்சம் பிரிக்கிற போது மை உன் நஞ்சம் மூழ்கினாக போட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. பிரிச்சாக மை உன் நஞ்சம். மை என்றால் கருமை, கருமையே கண்ணங்கரேல் இருக்கிற நஞ்சினை மிடத்திலே உடையவராக இருக்கின்ற, அது அவர் நெஞ்சில் இருக்கிற போது நஞ்சமா இல்லையா, அது மறு இருக்குதான். அது இப்போ அந்த இடத்துல விஷமா இல்லைங்க, ஒரு அடையாளமாக தான் இருக்குது. அது மருவி இருக்கிறது, விஷமா இல்லை அந்த இடத்துல. அதை மருவு மிடற்றாரே, விளங்கி இருக்கின்ற விளங்குதல், அதனுடைய தன்மையை ஆற்றி இருத்தல் என்கின்ற 2 பொருளை வரும். கருமை பொருந்திய நஞ்சு மருவும் மிடற்றினார் விளங்குகின்ற பெருமான்றது தான் ஒரே வரியில் இருக்கு. அடுத்தது அதே மருவும் மிடற்றாரேன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க. இதில் என்ன பண்ணிக்கிறேன், 8 எழுதுகிற போதே 9வது பாட்டை எழுதிட்டேன். 8வது பாட்டு அடுத்த பக்கம் பார்க்க நானே எழுதிட்டேன். இல்லை வேண்டாம், அந்த பாட்டுக்கு உண்டான பொருளுங்கிறது இல்லை. கருக்கம் எல்லாம் சுருக்கமா இல்லை, நான் சொல்றேன் கருக்கம் தான். அது கருக்கம் தான். கருக்கம் எல்லாம் கமழும் பொழில் சோலை. கருக்கம் எல்லாம் கமழும் பொழில் சோலை. திருக்கொள் செம்மை விழவா திருப்புத்தூர் இழுக்க வல்ல இறைவர் அவர் போலும். அரக்கன் ஒல்க விரலால் அடத்தாரே. கருக்கம் என்றால் இங்கே கார்மேகம் அர்த்தம். கார்மேகத்தை சொல்றார். அதனால எல்லா இடங்களிலும் கார்மேகங்கள் மிக சிறந்து இருக்கின்ற, மழை பொழிந்து வழுகுதுன்னு அர்த்தம். இந்த கமழ்தல் என்றால் இது இப்போ நம்ம இருக்கிறான்னா, இப்போ ஏப்பா ஐயா கூட இருக்கிறாருப்பா, கவலையே இல்லை. இப்போ நானும் எல்லோ எஸ்எஸ் கூடவோ போகிறோன்னாக்கா யார் ஒன்றாலும் எந்த நேரத்துலாம் ஜோபிலேருந்து ஏற்ற கொடுத்து தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஐயா கூட வராருப்பா கவலை இல்லைன்னு. ஐயா கூட வராருன்னா என்ன அர்த்தம்னாக்கா எந்த நேரத்துக்கும் ஒத்து போகிற தன்மை உடையவராக இருக்கிறாங்க. மனத்தால் பொருந்தியவர், பணத்தால் பொருந்தியவர்கள், பழகுகின்ற தன்மையால் பொருந்தியவர்கள். அதான் இந்த இடத்துல கருமேகம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கமழுதல். என்ன கருமேகம் கமழுதல் என்ன அர்த்தம், அங்கே என்ன வாசனை இருக்குதுனாக்கா கருமேகங்கள் சதா சர்வகாலமாக மும்மாறி பொழிந்து வளத்தை கொடுத்திருக்கின்றன்னு அர்த்தம். இதுதான் கருக்கம் எல்லாம் கமழும் பொழில் சோலை என்றால் மழையினால் கிடைக்கக்கூடிய நீர் சதா சர்வகாலம் தேவையான போதெல்லாம் கிடைத்து அதனால் வளத்தை கொடுப்பதாக இருக்கின்ற, பொழிலை சூழ்ந்ததாக இருக்கின்ற சோலையில் இருக்கின்ற இடம் இந்த திருக்கொள் செம்மைன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த செம்மை என்றாலே ஒரு சிறப்பு. அது கோயிலில் பெருமான் வீட்டு இருக்கிறாராம். அந்த பெருமான் இப்போ விழா எதுக்கு நடத்துகிறாங்கன்றதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்களா. விழவார் திருப்புத்தூர்னு சொல்லிட்டாங்க. விழாக்கள் அந்த ஊரில் நடக்குது. இப்போ நம்ம விழாவில் திளைச்சி வந்துட்டு திருவேகம்பத்தில் விழாவை திளைச்சி வைக்கிறோம். அப்புறம் இந்த மாதத்தில் வந்த முன்னே அடுத்தது திருவிழா வரப்போகுது, பெருமாள் கோயில் திருவிழா வரப்போகுது. எதுக்கு விழா நடத்துகிறாங்கன்றத ஞானசம்பந்தர் ஒரு குறிப்பு கொடுக்குற பாருங்க. செம்மை விழவார் திருப்புத்தூர். செம்மை என்றால் சிறப்பு, சிறப்பு பொருந்திய விழாக்கள் இருக்கின்ற திருப்புத்தூர். சிறப்பு பொருந்திய விழாக்கள் விழா என்பது சிறப்பு என்பதை குறைவே முடியாது. நம்ம போய் பார்க்காததுக்கு தான் கோரிக்கை. நமக்கு தான் சிறப்பு இல்லையா வழி. சிறப்பாக விழாக்கள் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு உருவதற்காக எந்த விழா என்றால்
சிறப்பான விழாக்கள் எது சிறப்புன்னு, இறைவனுக்கு நடத்துகிற திருவிழாக்கள் என்ன எதனால சிறப்பு அடைகிறது என்று சொன்னால் திருக்கொள். இந்த திரு என்பது என்ன திரு சார்? சிவபெருமானை வணங்கினா பணம் கிடைக்குமா? திரு என்பதுக்கு பல பொருள் இருக்குது. அழகு, மேன்மை, சிறப்பு, செல்வம். ஆனால் திருமுறையிலே இருக்கின்ற சொல்லாகிய திருவுக்கு என்ன பொருள் வேண்டும் என்றால் முத்தி திரு கிடைக்குமா? இப்போ தெரியுதுங்களா? விழாக்கள்லாம் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கணும்னுட்டு, பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு உண்டான மேன்மையை நமக்கு வழங்குவதற்காக இறைவனுடைய ஆலயங்களிலே ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதனால தான் பெரியவங்க வகுத்து பெரும் செலவு, பொருள் செலவு மட்டும் இல்லை, எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது. தும்பப்பூவில் ஒரு திருவேகம்பத்துக்கு மாலை கட்டி போடுறாங்கன்னா இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. வருதா இல்லையா? பார்த்துருக்கோமா இல்லையா? நம்ம தரிசனம் பண்ணோமா இல்லையா? ஏகம்பத்தில் பெருமானுக்கு அலங்காரத்தில் தும்ப மலரில் மாலை கட்ட எவ்வளோ பாடுபட்டுருக்கணும் பாருங்க அவங்க. அதனால அவ்வளவு சிறப்பாக இருக்குது. தும்ப மலர் மாலை பூ கட்டி போடுறாங்க. பார்த்து கூடவே இருந்து தம்பி சொன்னார். அந்த மாதிரி சிறப்பாக இருக்கின்ற விழாக்கள் இருக்கிறதுனாக்க திரு என்றால் இந்த இடத்துல திரு என்றால் முத்தி திருவை தருகின்றதாக இந்த விழாக்கள் நடைபெறுகிறது என்பது அர்த்தம். ஆடம்பரத்துக்காக இல்லை, ஜாலிக்காக இல்லை, ஜோலிக்காக இல்லை. இது வந்து என்னுடைய உயிரிலே இருந்து நீங்கி இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக இந்த விழாக்கள். நாமெல்லாம் அடியார் பெருமக்களாக இருக்கிறோம், விழாவை அதற்காக பயன்படுத்தி கொள்வோமாக. நம்ம தெரிஞ்சுக்கணும், திருமுறை படித்தாக்க இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். விழாக்களில் எதுவோ போனோம் வந்தான் இல்லாமல் இப்போ பெருமான் முத்தியை வாரி வழங்குவதற்காக விழாக்கள் நடைபெறுகிறது என்கின்ற ஒரு. அடுத்தது அந்த ஊரிலே திருப்புத்தூரிலே இருக்க வல்ல இறைவர் அவர் போலும் என்றால் இந்த ஏற்கனவே சொல்றார். முன்ன கூட போன 4வது பாட்டுகள் வந்து அங்கே விரும்பி இருக்கிறாருன்னு சொன்னார். அந்த இருந்து நிலையாக இருந்து அருள் பண்ணுகிறாருன்னு சொன்னார். இங்கேயும் பாருங்க இருக்க வல்லன்னு சொல்றார். வீற்றிருக்கும் அருமைப்பாடு பெருமான் இந்த இடத்திலே சிறப்பாக வீற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு எந்த தளத்திலையும் அப்படிதான் ஞானசம்பத் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கங்கே இருக்கிறவங்க எங்கள் ஊரை பற்றி ஞானசம்பத் எப்படி சொல்லுகிறார்? இங்கே இதுலேருந்து வருவாங்க எங்களுக்கு செல்வம். இது நம்ம கூட அந்த நம்ம பதியம் இப்போ நம்ம அது கூட படிக்க போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து 3-4 பேர் மொத்தமாக வருவாங்க நம்ம வழிபாட்டுக்கு இது சமய பயிற்சி வகுப்புக்கு. அவங்க வந்த உடனே வந்து பாட்டு அந்த பாட்டை ஓங்கி வாழ்வரேன்னு பாடுவார். திரு செம்பொன் பள்ளியா? ஆமான்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் இருக்கிறவங்க ஓங்கி வாழ்வரேன்னு அந்த கடைசி வரியில் வரும். அதை அவங்க ஓங்கி வாழ்வரேன்னு எங்கள் ஊரில் ஞானசம்பந்தர் பாடுகிறாருன்னு சொல்லி பாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த பெருமான் அங்கே இருக்கிறார் அந்த ஊர். அப்போ அந்த ஊரை பற்றி அவங்க எவ்வளோ செம்மாந்து இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம அந்த ஊருக்கு டூர்லாம் போயிருக்கோம். அவங்க வராத போது கூட அந்த ஊருக்கு நம்ம போய் அவருக்கு திருச்செம்பொன் பள்ளி தான் நினைக்கிறேன். திருச்செம்பொன் பள்ளி தான். ஆக அவங்க 4 பேர் மொத்தமாக வருவாங்க. திருச்செம்பொன் பள்ளி, நனிப்பள்ளி எல்லாம் பள்ளி என்ற ஊரில் வருகிற ஊர். அது பக்கத்தில் இருக்காது, அந்த வரிசையில் அது பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் தான் அது இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா அந்த ஊரிலே எல்லா ஊரையும் அப்படி தான் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த ஊரை போய் சிறப்பாக சொல்லி கொண்டு இருக்கார். அடுத்தது அரக்கன் ஒல்கை. அதுக்கு நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. அரக்கன் ஒல்கை என்றால் அரக்கன் ஒல்கை என்றால் அவன் அடங்கி போகும்படியாக. அவன் ஒரே வழியாக உடம்பு மட்டும்தானே அடங்குச்சு, உள்ளமும் அடங்குச்சு. எல்லா விதத்திலையும் அவன் அடங்குவதா தன்மை. ஒல்குதல் என்றால் உடலால் அடங்குதல் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் அடங்குதல், திமிரில் அடங்குதல், கொழுப்பு அடங்குதல் என்று எப்படினாலும் பொருள் வச்சுக்கலாம். அவனுடைய தன்மையிலே இருந்து அவன் மாறுபட்டு இறையடியை சேர வேண்டும் என்கிற எண்ணம் வகையிலே இருந்தவர் அடர்த்தார். அப்படிப்பட்ட அடர்த்தவராக இருக்கின்ற பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றார் என்று சொல்றாரு. அடுத்து 10வது பாட்டு 9 போன மருவி எங்கும் வளரும் மடமஞ்சை தெருவு தோறும் திளைக்கும் திருப்புத்தூர். ஊரினுடைய சிறப்பை சொல்லி வருகிற போது மயில்கள் ஒவ்வொரு வீதியிலும் சந்தோஷமாக உலா வந்து கொண்டு இருக்கிற திருப்புத்தூர்னர். இப்போ நம்ம மயில் நல்லா தெருவில் வந்தனாக்கா நம்ம மயிலை பார்த்து சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம். ஆனால் மயில்கள் இந்த வீதியிலே வந்து திளைத்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதான். பாருங்க, மருவி எங்கும் வளரும் மட மஞ்சை தெருவு தோறும் திளைக்கும் திருப்புத்தூர். ஒவ்வொரு வீதியிலும் வந்து மகிழ்ச்சியோடு இருக்குமா. அப்படின்னா அர்த்தம்னாக்கா தொந்தரவு கொடுக்கணும் யாருங்க? இப்பெல்லாம் நம்ம மயிலை பார்த்தாக்கா இறகு ஒன்று பிடுங்கலாமான்னு.
அந்த அளவுக்கு அது பாட்டுக்கு வருது. அது ஆனந்தமாக பார்த்து ரசித்துக்கிட்டு, பெருமானே உன்னுடைய திருவிழாவில் பார்த்தேன்னு சொல்லிட்டு அதையும் மகிழ்ந்து கொண்டு, என்ன அழகு பார் என்று பார்த்து கொண்டு மகிழ் அந்த அளவு ஒரு பக்குவமான தன்மை உடையவராக இருக்கிற மக்கள் இருந்து கொண்டு இருக்கிற இடம்னு சொல்லிட்டு தெருவு தோறும், இந்த தெருன்ற வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லிடுறாரு பார்த்தீங்களா? தெருவு, நம்மளாம் அது தெருவுன்னா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிக்கிறோம். தெருவுன்னு சொன்னாக்கா வேற மாதிரி சொல்லிட்டு போகிறோம். ஆனால் தெருவு தோறும் திளைக்கும் திருப்புத்தூரம் மடமஞ்சை. பெண்களை எப்பவுமே மஞ்சை சொல்கிற போது, மயிலுக்கு சொல்கிற போதே பெண்களையே மயில் போன்ற சாயலையுடைய பெண்கள் சொல்லுவாங்க. அழகுக்கு தான் பெரும்பாலும் மயிலை சொல்லுவாங்க. மடமைத்தன்மை என்கின்ற ஒரு பணிந்த தன்மையும் அந்த மயில்கிட்ட இருக்குமா. அதனால் தெருவு தோறும் அந்த மயில்கள் திளைத்து கொண்டு இருக்கிறது என்றால் எவ்வளவு வளம் இருக்கிறது, மக்கள் உள்ளத்திலேயும் எவ்வளவு நலம் இருக்கிறது. அதுக்கு ப்ளூ கிராஸ் எல்லாம் அப்போல்லாம் கிடையாதுங்க. இப்போ எதனா சொன்னாங்க அவன் வந்துடுவான், நம்ம வீட்டு நாய் அடிச்சாலும் வந்துடுவான். இருக்குது சார் வணக்கம் சார், அதெல்லாம் வேணாம். திளைக்கும் திருப்புத்தூர் பெருகி வாழும் பெருமான் அந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார், இந்த ஊர்ல நிலையா இருக்கிறார். என்னன்னா காட்சி சொல்கிறார் பாருங்க. பெருகி வாழும் பெருமான் அவர் போலும் விராமன் மாலும் அறியா பெரியோனே. பிரமன் மால் இவர்களால் அறிய முடியாதவனாக இருக்கின்ற பெருமான். இது நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது திருமாலாலும் பிரம்மனாலும் கண்டுபிடிக்க முடியாத உண்மையான பெருமானுடைய சொரூபத்தை காண முடியாத இருக்கிற தன்மை உடையவராக இருக்கின்ற பெருமான் திருப்புத்தூரில் இருக்கிறார். பெருகு என்றால் இந்த பெருகின்னு ஒரு சொல்ல பற்றியா, பெருகி இருக்கிறார் என்பதற்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. கருணை மென்மேலும் பெருகி இருக்கிறார். பெருகுதல் என்றால் எதுனா கருணை மென்மேலும் பெருகி இருக்கிறாருப்பா, பயன்படுத்திக்கோ. இப்போ சாமி வராரு, ஊராக போகிறாரு, போயிட்டு அந்தந்த ஊரில் பாடுறாரு, அந்த ஊரில் மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வராரு, இருக்கிறாருப்பா பெருமான் அங்கே அருமையான தன்மையோடு இருக்கிறாரு, நீங்கள் எல்லாம் பயன்படுத்திங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாரு. அப்படி தான் இந்த பாடல்கள் கருத்துக்கள் அத்தனை அமைந்திருக்கின்றது. அடுத்தது 10 வந்தாலுமே சமணர்படி சொல்லணும். கூரை போர்க்கும் தொழிலார் அமன் கூறல் தேரல் வேண்டா தெளிமின் திருப்புத்தூர் ஆறும் நான்கும் அமர்ந்தார் அவர் போரும் ஏறு கொண்ட கொடியம் இறைவரே. ஏறு கொண்ட கொடி எம் இறைவர். பொருளை சொல்ல வேண்டியதில்லை. ஏற்றினை வரையப்பட்டதாக இருக்கின்ற கொடியை உடையவராக இருக்கின்ற பெருமான் ஆறும் நான்கும் அமர்ந்தார் அவர் போலும். ஆறும் நான்கும் என்பது வேதங்கள் 4, வேத அங்கங்கள், வேதாங்கம் சொல்லுவாங்க, வேதாந்தம் இல்லை வேதாங்கம். வேதங்களுடைய அங்கங்கள் 6. அதில் 6 அங்கங்கள் வரிசையாக இருக்கும். வேதங்களை எவ்வளோ பயன்படுத்த போன்னு இருக்கும். அது ஒரு நாளைக்கு தனியாக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் வேத அங்கங்கள் 6களையும் வேதங்கள் 4 என்றால் வேதங்களிலும் வேதங்களிலே உட்பொருளாக விளக்கி சொல்வதற்காக பின்னால் அமையப்பட்டதாக இருக்கின்ற வேத அங்கங்கள் என்கின்ற வேதாங்கம் என்கின்ற வேத அங்கங்களில் 6லேயும் அமர்ந்தார். எல்லாத்திலையும் யார் இருக்கிறது? பெருமான் தான் இருக்கிறார். அருளியவரே அவர் தான். வேதங்களையும் அருளி செய்து அவர் தான் என்பது வேதம் தோன்றுவதற்காக உண்டான வரலாற்றிலும் தெரிகிறது. ஆகையினால் வேதம் 6 அங்கங்கள், அவற்றிலே அமர்ந்து அவற்றிலே அந்த வேதங்கங்களால் பாராட்ட பெறுபவரும் அவற்றிற்கு காரணமாக இருந்தவரும் அவற்றின் உள்ளே இருந்து பொருளாயினார் இல்லையா, சொல்லாகி பொருளாகி இருக்கிற பெருமான் என்றால் அதிலே கூறப்பட்டிருக்கிற பொருளாக இருக்கின்ற பெருமான். அதனால் அவர் அமர்ந்தார்னு சொல்லிட்டாரு. அவர் போலும் ஏறுவை உடையராக இருக்கின்ற பெருமான் என்கின்ற ஒரு சின்ன நல்ல விஷயம் தான். அமர்தல் என்றால் ஒரு பொருள் இருக்குதுங்க. அமர்தல் என்றால் விரும்பினார்னு அர்த்தம். விரும்புதல். அமர்ந்தார் என்றால் விரும்பினார். வேதங்களையும் சொல்லுவாங்க. மறை துதிக்கும் பதம், மறை பாதுகை செம்பரம், மறைமுடி மணிப்பதம், மறைக்கும் எட்டாப்பதம், மறைப்பறி உகைக்கும் பதம், மறையவன் செய்ய உலகம் ஆக்கின்ற அதிகார வாழ்வையின் தருளும் பரம், மறையவன் கனவினும் காணாத பதம், அந்த மறைப்பறி உகைக்கும் பதம். இது திருவடி புகழ்ச்சியில் வள்ளலார் சொல்லிட்டே வருவார். அப்புறம் மாலுன்னு ஆரம்பிச்சாக அது வேற. மால் அனந்தங்கோடி மால் தலை அலங்கல் பதம்னு வரும்.
மால் அனந்தங்கோடி மால் தலை அலங்கல்படுமா. கோடிக்கணக்கான திருமாலினுடைய தலைகளை எல்லாம் தன்னுடைய மார்பிலே அணிந்திருக்கின்ற பதம் மால் தலை அலங்கல் பதம் சொல்லு. எவ்வளோ பெரிய அவருக்கு வள்ளலார் பின்னால் வந்தாலும் இதில் இருக்கிற எக்ஸாக்ட் மொத்தத்தையும் கொடுத்துருப்பார். நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும்னாக்கா திருமுறையில் இருக்கிற செய்திகளை எவ்வளோ பாம்பன் சுவாமிகளும் அப்படி தான். அதனால் பின்னால் வந்தவங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது திருமுறைகளை படிச்சிட்டோம்னா தான் அதை பார்த்தா புரியும், இல்லைன்னா புரியாது. ஆக இந்த பெருமான் எங்கே இருக்கிறார்? கூரை போர்க்கும் தொழிலார் சொல்கிறார் பாருங்க. இடபக்கூடிய இறைவர் 4 வேதத்திலும் அங்கத்திலும் அமர்ந்திருக்கின்றார். அமர்தல் என்றால் விரும்பி இருத்தல். இந்த கூரை என்பது என்னன்னா ஆடை, நல்லா தெரியும். கூரை என்பது ஆடை. நமக்கு அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. கூரை என்றால் ஆடையை தான் குறிக்கிறது. கூரை நெய்தல் என்பது ஆடை. ஆடை என்பது தேரல் வேண்டா இருக்குது பார்த்தீங்களா? இந்த முதல் வடியிலே அந்த கூரையை போர்த்து கொண்டிருக்கிறாய சமணர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் நீங்கள் அதை தெளியாதீங்க. தேரல் என்றால் தெளிவு. தேரல் என்ற சொல்லுக்கு தெளிவு. அந்த தெளிய வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்காதீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை. அதெல்லாம் பொருள் இல்லாத ஒரு சொற்கள். தேரல் வேண்டாம் என்றால் தெளியாதீங்க. ஏன்னா இந்த பெருமான் இருக்கிற வேதங்கள் அங்கங்கள் இருக்கிறா இல்லையா, அதை தெளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரு. இந்த அவற்றிலும் இப்போ இந்த ஆறுகின்றதுக்கு இங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6ம் 4ம் ஒரு பொருளாக கொண்டு நிரலே நிறுத்தி. சார் இந்த 6ம் 4க்கு எப்படி கொடுக்குறா தெரியுங்களா? இதில் இதனுடைய பொருள் யார் கொடுத்துக்கிறான்னு பாருங்க. இதில் பொழிப்புறையாக நான் சொல்லியிருக்கிறேன். தண்டபாணி தேசிகர், குறிப்புரை தண்டபாணி தேசிகர், அதை வச்சு தான் நான் சொல்லின்னு வரேன். பொழிப்புரையாக கொடுத்துக்கிறவர் அவருடைய அதே மடத்தில் இருந்தவர் அவரும் இன்னும் ஒரு தேசிகர் தான். பேர் ஞாபகம் இல்லை. தண்டபாணி தேசிகர் இல்லை, நான் பேர் ஞாபகம் இல்லை. 2 பேரும் ஒன்று எழுதிக்கிறாங்க. சில இடங்களில் இவர் ஒரு லைனில் எழுதி வர்றார், அவர் ஒரு லைனில் வர்றார். ஆனாலும் செய்தி அதுதான். அவர் என்ன பண்ணி இந்த வேதம் 6 4ன்னு சொல்லிட்டார் இல்லையா, அவர் பொழிப்புரை சொன்னவர் என்ன பண்ணிட்டாரு, 6 4 என்பது வேதங்கள் அங்கங்கள் சொல்லிட்டாரு. இவர் பாருங்க 6ம் 4ன்னு ஒரே சொன்னா 6 4 இல்லை 6 4 பொருளை கொண்டு 6ம் 4 என்றால் 6ம் கூட 4 64ன்னு கொள்ளலாம் அப்படின்னு கொள்றது. 6ம் 4ம் ஒரு பொருளாக கொண்டு 6 4 6 பக்கத்தில் 4 ஒரு பொருளாக கொண்டு நிரலே நிறுத்தி 6ஐயும் 4ஐயும் வரிசையா நிறுத்தி 64 ஞானங்களிலே அமர்ந்தார். இதை சொல்லியிருக்காரு. ஆனா பொழிப்புரை சொல்லிட்டவர் குறிப்புரை சொல்றவர் ஷார்ட்டா அப்படி சொல்லிட்டார் இந்த பெருமான் இருக்கிறார். இவர் அது விளக்க உரையாக கொடுக்குறவர் சொல்றார். அது உரையில் அவர் ஆனா அவர் சொன்னது இவர் சொல்லணும், நம்ம சொன்னோம் இல்லவே இல்லை. என்னுடைய இது 2த்தையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து புக்கை பிரிண்ட் பண்ணிடுறாங்க, தர்மயாதினத்தை பற்றி. இந்த புக்கு இவங்க போட்டது கோயம்புத்தூரில் இப்போ லேட்டஸ்டாக போட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு கற்பகம் அதில் போட்டது தான். அந்த புக்கு தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் இதில் கிடச்சிது. அதை பிரிண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னால் அதை எடுத்து இது பண்ண முடியல. எங்கள் தங்கச்சி பையன்கிட்ட சொல்லி அவன் கம்ப்யூட்டரில் போட்டு இது பண்ணாலும் பெரிய எழுத்தாக போட முடியல. அதில் இருக்கிற மாதிரியே தான் எவ்வளோ பெருசாக போடனாலும் வர முடியல. ஆனால் நல்லா போட்டிருக்குறாங்க. தண்டபாணி தேசிகர் குறிப்புரை, குருசாமி தேசிகர் பொழிப்புரை. எவ்வளோ அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் இது. இந்த 6ம் 4ம் இவ்வளோ கொடுப்புற உண்டு. அடுத்தது அன்றியும் 6ஆக அடுக்கப்பட்டு வருகின்ற சார் இன்னொன்று பாருங்க. இந்த 6 4ல் அகச்சமயம் புறச்சமயம் சொல்றாரு இல்லைங்களா, அந்த சமயங்களும் எல்லா சமயங்களையும் இவர் தான் இருக்கிறாருன்றதுக்கு சொல்றார். அந்த 6ஆக அடுக்கப்பட்டு வருகிறது. என்னன்னாக்கா 6ஆக வருகின்ற அகம், அகப்புறம், புறம், புறப்பரமாகிய சமயங்கள். அகச்சமயங்கள் 6, அகப்புற சமயங்கள் 6, புறச்சமயங்கள் 6, புறப்புற சமயங்கள் 6. பார்த்தா 6ஆக அடுக்கப்படுகிற 4 சமயங்கள். எப்படிலாம் இவங்க ஆய்வு பண்ணி கொடுத்துரும். இதுதான் நமக்கு இதெல்லாம் இப்படிலாம் படிக்கிறதுக்கு தான் நம்ம திருமுறைக்கு நம்ம விளக்கம் கொள்ளி போகணுன்றது. நானும் படிச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. 6 அத்துவா. ஆனால் இந்த இடத்துல அது ஒத்து வராது இல்லையா.
ஆறு ஆறும் நான்கு இந்த இடத்துல அதில் அமர்ந்தாருன்னு சொல்கிறதுனால ரெண்டுக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. இருக்கலாம், பின்னால் வரும்போது அது மட்டும் எழுதலாம். ஆறும் இந்த அமர்ந்து இருப்பவர் என்றும் பாடமா. இப்போ மேல இது மீதி சொல்லிட்டு ஆடைய போகிறது சமணர்களை கேட்க இந்த ஆறும் நான்கும் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். 11 நல்ல கேள்வி ஞான சம்பந்தன் செல்வர் சேடர் உறையும் திருப்புத்தூர் செல்வன் பாடல் வல்லாரவர் என்றும் அல்லல் தீரும் அவலம் அடையாவே. சின்ன பாட்டாக இருந்தாலும் பதிகத்து பலனை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காருங்க. அல்லல் தீரும்னு சொல்லிட்டு போயிடும் இல்லையா. அல்லல் தீர்ந்து போச்சுனாக்கா அவலம் இல்லைன்னு, அல்லலும் தீரும் அவலமும் அடையாது. ரெண்டு விதமாக ரொம்ப தெளிவாக சொல்ற. இது இப்பாடல் 10 வல்லவர்க்கு அல்லல் தீரும் என்கின்றது. இந்த நல்ல கேள்வி என்ற சொல்லுவியா, நல்ல கேள்வி என்றால் நல்ல கேள்வி கேட்டால் தான் நல்ல அறிவு வளரும். இப்போ நல்ல கேள்வி நிரம்பிய ஞான சம்பந்தம் இல்லை, நல்ல கேள்வியால் விளைந்த ஞானத்தை பெற்றவனாக இருக்கின்ற ஞான சம்பந்தம். நல்ல கேள்வி ஞான சம்பந்தம் என்றால் என்னென்றால் அறிவன்றி, நல்ல கேள்வியால் விளைந்த அறிவு அன்றி, கேள்வி என்பதனை சுருதி என்பதனை மொழிபெயர்ப்பாக கொண்டு வேதம் வல்ல ஞான சம்பந்தம் கொள்ளலாம். நல்ல கேள்வின்னு ஒரே வழியாக சொல்லலாம். கேள்வி என்பது சுருதி என்பதாலும் சொல்லலாம். சுருதியிலே சிறந்தனாக வேதம். அவர் எப்பவுமே பெரும்பாலும் அவர் வந்து வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கும். அவர் சாதாரணமாக எல்லா ஆய்வாளர்களும் திருமறைவாளர்களும் கருதக்கூடியதுதான். வேதத்தினுடைய அடிப்படையை கொஞ்சம் அதிகமாக அவர் அப்படி சாய்வாருன்னு சொல்லுவாங்க. அது மறுத்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு அந்த ஆராய்ச்சி தேவையே இல்லை. கொண்டு வேதம் வல்ல ஞான சம்பந்தன் என்றும் சொல்லலாம். இந்த சேடம் என்பது, சேடம் எல்லாம் தந்தம் காரணத்துள் ஒடுங்க சேடம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. சேடம் என்றால் ஒவ்வொன்றும் பூமி எப்படி தோணுது, பிரிதிவிலேருந்து தோன்றுன்னு சொல்லி 36 தத்துவங்கள் தோன்றுகிற போது முதல்ல எங்கள் மண்ணுன்னு தோணுது இல்லை. ஒவ்வொன்றும் அது இதில் தோண்டி அது இதில் ஒடுங்கி 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 எல்லாம் கடைசியில் எங்கே முதல் சொல்கிற பார்த்தீங்களா, அது சேடம். செல்வன் பாடல் வல்லார் அவர்க்கென்றும் அல்லல் தீரும் அவலம் அடையாவை என்பல் செல்வர் சேடர் என்று சொல்றார் பாருங்க. ஒன்றோடு ஒன்று ஒடுங்கி 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 எங்கே கடைசியில் ஒடுங்க பண்ணாங்க, கடைசியில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒருங்க. அடுத்தது அவை மீண்டும் ஒரு வகையிலே எவ்வாறு ஒடுக்கம் நடந்ததோ அவ்வாறே மீண்டும் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும் இல்லையா, அவர் தான் சேடர். மிச்சமாக இருக்கிறன்னு அர்த்தம். மிச்சில் மிசைவார் புலன்னு ஒரு வரும் திருக்குறள்ல. இடல் இடல் வேண்டும் கொள்ளோ. அடியார்களுக்கெல்லாம் அருள் உறவினர்கள்லாம் உணவு கொடுத்து விட்டு மிச்சத்தை சாப்பிடுகின்ற புலத்துக்கு வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்து ஓங்கி மிச்சில் மிசைவான் புலம்னு வரும். அந்த மிச்சில் என்பதற்கு மிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு. ஆக அடியார்களுக்கு உணவு வருத்தி, நம்ம இந்த திருமுறை படிக்கிறது அடியார் ஏறாம் தான் வரும். திருக்குறள் சொல்லும் போது நம்ம அடியார்லாம் சொல்ல வேண்டியதில்லை. விருந்தினர்களுக்கெல்லாம் உணவு அளித்து, உறவினர்கள் விருந்தினர்கள் என்று பாதாமல் வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவு அளித்து மீதம் இருக்கின்ற உணத்தை எவன் அந்த இடத்துல வந்து பரிமையாளர் வந்து சேடம் என்று சொல்வார், மிச்சம் இருக்குதுன்னு சொல்லுவார். இப்போ எல்லாம் போய் மீதி இருக்கிறது சாப்பிடுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சாமி எல்லாம் போயிட்ட பிறகு, உலகமே அழிந்து விட்ட பிறகு ஒன்றொரு ஒடுங்கி இருக்கிற போது மீண்டும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவர் சேடர். அதுதான் சேடர். பெருமானுக்கு ஏன் சேடர்னு பொருள் வந்தது என்பதற்கு ஒரு குறிப்பாக இவர் ஆய்வில் கொடுத்துருக்காரு. நம்ம அதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான நேரத்தை தெரிஞ்சிக்கலான்றதுனால நான் சொன்னேன். நான் நன்மை தருகின்ற வேதங்களை உணர்ந்த ஞான சம்பந்தன் சொல்லிட்டார். இதுதான் பொழிப்பறை எழுதின அழகாக சொல்லிட்டார். நன்மை தருகின்ற வேதங்களை உணர்ந்த ஞான சம்பந்தன். செல்வமும் உயர்ந்தவருமான சிவபெருமானார் உரையும் அடைந்து வழிபட்டு சொல்லிய 10 பாடல்களையும் அந்த உரைகின்ற கோயிலை அடைந்து செங்கன் திருப்புத்தூர் செல்வன் திருப்புத்தூரிலே தலத்திலே வந்து சொன்னார். இருந்த இடத்துல சொல்லலை, எங்கேயும் வந்து சொல்லலை. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், திருப்புத்தூரை பற்றி இருக்கிற இடத்துலேருந்து சொல்லிக்கிறோம். ஆனால் பெருமான் அங்கே போய் ஞானசம்பந்த பெருமான் அந்த ஊரிலே செல்வன் திருப்புத்தூர் செல்வன் அந்த பாடலை வல்லவர்கள் என்றும் அல்லல் தீரும். இன்னைக்கு மட்டும் தீராதுப்பா, எந்த காலத்தையும் தீரும். கூடவே பெருமான் தோன்றா துணையாக இருந்து கொண்டிருப்பார் என்பது அந்த பாடல் வல்லவர்னு தான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். பாடல்களை அறிந்து
அந்த பன்முறைகளை அறிந்து அவற்றிலே இருக்கிற பொருளை தெரிந்து அவ்வாறு ஒழுகி அங்கதான் விஷயம். ஏன்னா அந்த பாட்டு நான் எடுத்துருவேன், நான் 5 வாட்டி கேட்டுக்கிறேன், நான் 5 வாட்டி 15 வாட்டி முற்றுவல் பண்ணிக்கிறேன், நான் 200 வாட்டி, நான் 666 முற்றுவல் பண்ண போறேன். அது மாதிரி முற்றுவல் பண்ணிக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் அதை உணர்ந்து திருமுறைகளை படிக்கிற போது உணர வேண்டும் என்பது தான் இவ்வளோ பாடு. அதை உணரச் செய்வதற்கு இவ்வளோ பாட்டு. நம்ம உணர்ந்தோமா என்றால் என்னமோ திருவருளால் கொஞ்சம் உணர்ந்தோம் என்று நம்புவோமாக. அது பெருமானே உணர வேண்டித்தான். உணர்தல் எப்போ நிகழும் என்றால் நம்முடைய சித்தாந்தம் திருமுறைகளிலே நாம் எப்போது உணர்வோம் என்றால் உணர்த்தினாலன்றி நாம் உணரமாட்டோம் என்கின்ற ஒரு அருமையான இதுதான். இப்போ 26 முடிஞ்சு போச்சு, 27வது பதிகம். இப்போ எல்லாருக்கிட்டும் அந்த ஸ்கிரிப்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இது கொடுக்கும். எல்லாம் வேண்டாம், இருக்கு 15 காப்பீஸ் இருக்கு. இதில் இருக்கிறது அப்படியே இதில் வச்சுக்கினா நாளைக்கு வச்சுக்கலாம். இதில் எவ்வளோ போதோ மிச்சத்தை நாளை நடத்துகிறோம். இருபத்தி 27 திருப்புன்கூர். இதுவும் இந்த தக்கராகம் தான். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா பெரிய புராணத்தில் எந்த சூழ்நிலை இதை போய் பாடினாருன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தேன். புள்ளிருக்கு வேலூர் போகிறார் பெருமான். அந்த புள்ளிருக்கு வேலூர் யார்? ஞானசம்பந்த பெருமான் புள்ளிருக்கு வேலூர் தலத்தினை வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருநின்றியூர், திருநீடூர் ஆகிய தலங்களை வழிபட்டு ஒவ்வொரு இடத்துல போனால் பதிகம் பாடுவார். எல்லாம் பதிகத்தை பாடி வழிபாடு செய்து அங்கிருந்து திருப்புன்கூரினை வழிபட்டு பதிகம் அருளி செய்து ஆடிய பாதம் இறங்கி இனிது அமர்ந்திருந்தார். இதில் இந்த பாடல் எங்கே இருந்தாருன்றதை நம்ம கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த பாடல் பெரிய புராணத்திலே பாடப்படவில்லை. பெரிய புராணத்தை கொடுத்து விளக்கம் கொடுப்பான் சில பாட்டு, அது பெரிய புராணத்தை உரையில் எடுத்து பார்த்தா அது கிடைக்கல. ஆனால் நம்ம ரன்னிங்கில் படிச்சுனே வந்தாக்கா, ஞானசுந்தர் வரலாறு படிச்சுனே வரும்போது வரி வரியாக படிச்சுன்னு வரும்போது அந்த இடத்துல வரும், ஒரே பாட்டில் 4 தலத்தை சொல்லிடுவார். அப்படி அதை படித்து பார்த்தா நான் இந்த பாட்டை கண்டுபிடிச்சேன். 2185வது பாடல் இது பெரிய புராணத்திலே. மொத்த டோட்டல் ஒரு ரன்னிங் நம்பரில் 2185வது பாடல். திருஞான சம்பந்தர் புராணத்தில் 287வது பாடல். ஞான சம்பந்தருடைய வரலாற்றை சொல்லுகிற புராணத்தில் 280. இது அந்த பெரிய புராணம் உரை விளக்கத்தில் இந்த சிலதெல்லாம் இந்த திருமுறையிலே, இந்த திருமுறை விளக்கத்திலே அதாவது இந்த 1 2 3 4 6 7 பாடம் கொடுத்துருக்காரு. 7 மொத்தம் வால்யூம் கொடுத்துருக்காரு பெரிய புராணத்துக்கு விளக்கத்தில். பெரிய புராணம் உரை 7 புத்தகம். அதில் 3வது புத்தகம் தெரிஞ்ச நாவுக்கரசர் வரலாறு தனியாக கொடுத்துட்டு ஒரு தனியாக மீதி அதில் திருநாவுக்கரசுடைய வரலாறு அவர் கூட இருக்கிற மீதி அடியார்கள்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் 8 புத்தகம், நம்பர் 7 வரும். இதில் எந்தெந்த பதியங்கள் இடம்பெற்றுக்கிறதுன்னு தனியாக பதியத்தை போடுவார். நம்ம அதை பார்த்துட்டாக்கா இந்த பதியம் அதில் வரதான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதில் இல்லை. இதில் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இது எந்த ஊர் போகிறான்னு அந்த ஊரை அப்படியே கண்டுபிடிச்சி எதுக்கு பின்னால் வருதுன்னு பார்க்குற போது 2000 இது நான் எனக்கு எப்படி பழக்கம்னாக்கா, நான் பெரிய புராணத்தை அந்த புத்தகத்தை வச்சுக்கினே சொற்பொழி பண்ணியிருக்கிறேன். அங்கே பண்ணுற போது இந்த தலங்கள் அந்த பாட்டிலேயே ஒரு சைடில் எழுதியிருப்பேன், இந்த தலங்கள் போகிறாரு, அந்த தலத்தில் என்ன பதிகம் பாடினாருன்னு எழுதியிருப்பேன். அந்த வகையில் கண்டுபிடிச்சி கொஞ்சம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சேன். அது அந்த நான் எழுதின புத்தகம் என் கையில் இருந்ததுனால அதை எடுத்துப்பேன் உடனே. அது இவர் எழுதுனது. விளக்கம் சூசனை எழுதியிருக்கார். நம்ம யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவல சூசனை எழுதுகிறார். சூசனை மட்டும் சொல்லலாம் சார், சூசனை மட்டுமே நம்ம விளக்கம் கொடுத்து போனார். நான் அது தனியாக ஒரு பாட்டு விட இது பண்ணிட்டேன். சூசனத்தில் அவர் மேற்கோள் பாட்டு கொடுத்துருக்கார் பாருங்க. 64 நூல்களிலே இருந்து மேற்கோள் கொடுத்துருக்கார் சார் அவர். திரும்ப காரைக்கால் அம்மையார் வரைக்கும் தான் சூசனம் எழுதிக்கார். அதுக்கப்புறம் போல நிறைய முடியல என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் பால்ராவன் கிட்ட கன்சல்ட் பண்ண சொன்னார், அது உங்களுக்கு கொடுத்தாங்க, அப்படி போட்டார், அவர் எழுதலை. அதுக்கு பின்னால் அவருடைய மரபில் அவருடைய நண்பராக இருப்பவர் மறுபடியும் வேறு சூசனத்தை எழுதி மீதி புராணங்கள்லாம் எழுதி அதை வெளியிட்டிருக்கிறாரு. அதை போட்டு ஒரு பதிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, உங்களால் அந்த பதிப்பு இருக்குதுன்னா தெரியும், எங்களுக்கு கிடைக்கல. எங்கள் அப்பா வச்சு இந்த புத்தகத்தில் நான் அதை வச்சு பார்த்தேன். எதுக்கு சொல்லுவேன்னா அந்த பாட்டு பாருங்கள். இப்போ நான் சொன்ன எந்தெந்த ஊருக்கு போகிறாரு, திருநீடூர் பெரிய புராணம் பாட்டு,
திருநீடூர் நின்றியூர் நிமலனார் நீள்கடல் ஏத்தி. திருநீடூர் என்கின்ற தலத்திலும் அருகிலே இருக்கின்ற திருநின்றியூர் என்கின்ற தலத்திலும் அங்கே வீற்றிருக்கின்ற நிமலனாகிய பெருமானுடைய திருவடியை வணங்கி ஏத்தி வழிபட்டு கூடிய காதலில் போற்றி. இந்த கூடிய காதலில் போற்றி என்பதுதான் பதியங்கள் பாடின அர்த்தம். நமக்கு கிடைக்கல. சேர்க்கிறார் எவ்வளவு தெளிவா சொல்ற. கூடிய காதலில் போற்றி கும்பிட்டு. கோயிலுக்கு போனா இவ்வளவு செய்யணும், திருமுறையை பாடணும், வழிபாடு செய்யணும், விழுந்து கும்பிட்டு. அன்னம் போதாத, வாயால போற்றி சொல்லிட்டா போதாதுன்னு வன் தமிழ் கூறி. சார், வன் தமிழ் இவருடைய சொல்லுக்கு நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் அவர் பாட்டை ரசித்தவங்க சொன்னது அது. ஆனால் இவரே தமிழ் வல்ல ஞான சம்பந்தன் இவரே சொல்லியிருக்காரு. இதை வன் தமிழ் கூறி, இவருடைய பாடல்கள் வன் தமிழ் கூறி நாடும் சீர் நீடூர் வணங்கி. அதுக்கப்புறம் நீடூரை வணங்கி அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்து வணங்கி நம்பர் திருப்புன்கூர் நன்னி. அதான் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம். அங்கேருந்து நீடூர் வணங்கி சில நாள் அங்கே இருந்து புறப்படுற போது வணங்கிட்டு புறப்படுறாரு சார். ஒரு ஊரில் போய் வழிபாடு செய்கிறாரு, பதிகம் பாடுறாரு, தங்கி இருக்கிறாரு, மடத்தில் தங்கி இருக்கிறாரு. அங்கேருந்து புறப்பட போகிறாரு. புறப்பட போது சாமி இவ்வளோ நாள் இங்கே இருந்து நான் போய் வரேன்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு புறப்படுறாரு. இதெல்லாம் நமக்கு அவங்களாம் வழி காமிச்சிருக்கிறாங்க. நம்பர் திருப்புன்கூர் நன்னி. அங்கிருந்து எங்கே வருகிறார்? பக்கத்தில் இருக்க திருப்புன்கூர் என்கிற தலத்திற்கு நன்னி என்றால் அங்கே சென்று ஆடிய பாதம் இறங்கி. பெருமான் நடனமாடுகிறாக இருக்கின்ற திருப்பாதங்களை இறங்கி அருள் தமிழ் பாடி. அங்கேயும் பாடினார். அதான் இப்போ நம்ம பாட போகிறோம். அருந்தமிழ் பாடி அமர்ந்தார். அவர் எப்படி இருந்தார்ன்றத இதுதான் வந்து பெரிய புராணத்தில் நமக்கு சிச்சுவேஷன். இப்போ போகலாம். சொல்லட்டுமா? சொல்கிறேன். பெரிய புராணம் 2185வது பாடல், 2185. திருஞான சம்பந்தர் புராணத்தில் 287. ஏன்னா அவர் தனியாக திருஞான சம்பந்த புராணம் மட்டும் பிரித்து வந்ததுனாக்கா நம்ம 287. அந்த முதல் சொல்லு கொடுத்தாருனாக்கா அது அங்கே அந்த இதில் விளக்கத்தில் வந்துடும். இங்கே பாடினார் நன்னினார் என்றால் இதெல்லாம் வராது. ஏன்னா பாடிட்டு வந்தார்ன்றத பெருமானார் உள்ளத்தில் உணர்த்துறா சேர்க்கிறாரு. நமக்கு படிக்க கிடைக்கல. கிடைக்கிற பதிகளும் சில பதிகளை இடம் பெறல சார். ஆனால் அந்த இந்த பதிகன்னு வந்துன்னா அது வந்துடும். ஆனால் நாம் தேடி பிடிச்சி நம்ம ஏழணும். வேற ஒன்று கொஞ்சம் ஏ சார் அது இருக்குது. அந்த பதிகம் நம்ம கைட்டில் இருக்குது சார். அந்த ஊரில் அதுதான். அதாவது சேக்கிழார் சொல்கிற போது இந்த பதிகத்தை பாடின அந்த பதிகத்தினுடைய முதல் வரியை சொல்லிட்டு சேக்கிழார் சொல்லி இருந்தால் அந்த பதிகத்தை எடுத்து போட்டு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு உரையாசிரியர். கோயம்புத்தூர் உரையாசிரியர் இருக்கார. அப்படி தான் எழுதுகிற வழக்கம். இல்லைன்னாக்கா நம்ம என்ன பண்ணால் அந்த ஊர் போனார்னா அந்த ஊரில் பாடிய பதிகம் நம்மகிட்ட புக்கில் கிடைக்குது இல்லையா, அந்த பதிகத்தை எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திருப்புன்கூர் பதிகம் இருக்குது, இல்லாத ஒன்றுக்குள்ள. இப்போ இது என்ன ஊரை பற்றி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். தலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிக்கலாம். காவிரி வடகரை தலங்கள் மொத்தம் 63. அதில் இது 20வது தலம். காவிரி வடகரை தலங்களிலே 63 தலங்கள் நமக்கு பட்டியலிட்டு இருக்கிறோம். அதிலே இது 20வது தலம். எங்கள் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலே இருந்து திருப்பனந்தாள் செல்லும் சாலையிலே 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த தலம். அந்த ரோடு திருப்பனந்தாள் செல்லும் சாலை. பெருமான் வந்து சிவலோகநாதர். பெருமானுடைய பேர். இறைவி சொக்கநாயகி அம்மையார். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவர் பாடல் பெற்ற தலம் திருப்புன்கூர். திருப்புன்கூர் ரொம்ப பெருமைக்குரிய இடம். அந்த ஊர் வரலாறு பெரிய சிறப்புடைய வரலாறு. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவர் பாடல் பெற்ற தலம். அந்த ஊரிலே தான் திருநாளை போவார் நந்தனார். அவர் தான் வந்து தம்மை வழிபடும் பொருட்டு இறைவர் நந்தியை விலகி இருக்குமாறு அருளிய தலம். நந்தியை கொஞ்சம் நவருப்பான்னு. அது ரொம்ப அருமையாக இருக்கும். வாரியார் கேட்கணும். வாரியார் நீங்கள் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? ஒரு வாட்டி கேட்டுருவோம். இவர் போய் எனக்கு மலை போல் ஒரு மாடு படுத்து இருக்கின்றதேன்னு பாடுறாரு. அதுவும் பாட்டு நந்தனார் கீர்த்தனைகள் நிறைய வருது. மலை போல் மாடு படுத்து இருக்கின்றதேன்னாரு. உன்னை எப்படி தரிசனம் பண்ணுறதுன்னாரு. சாமி உள்ள பொருட்களை என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. சொல்லணும், நந்திக்கிட்ட சொல்லணும். நந்தி நம்ம சொன்னால் கேட்பானோ கேட்கலையோ, பக்குவமாக சொல்லணும். அந்தாண்டிக்கு அடிக்க நிற்கிறான். நடுவில் நந்தி நிற்குது. நம்மளை சொல்லுவாங்க நந்தி போல் நிற்கிறார். நடுவில் நிற்குது.
வாரியார் வாயால் சொல்லணும், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே வந்து நிற்கிது. பெருமான் சொல்லணுன்னாக்கா திடீர்னு நம்ம சொன்னால் மொச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த நந்தனார் வேறு அழுத்து கிடக்குறாங்க. அவரு மலை போல் ஒரு மாடு படுத்திருக்கின்றதே, அங்கேருந்து வரும்போதே எப்போ போவோன்னு பாடி வர, நம்ம அங்கெல்லாம் போவோனா சொல்லிட்டு இவர் பெருமான் அப்படியே மெதுவா நந்தி நான் இது அப்படியே அதான் நிந்தாஸ்துதியா பாடுவாங்க. என்னன்னு, சற்றே விலகி பிள்ளாய் எல்லாம் உட்காந்துன்னு தரிசனம் போற நம்ம கூட பார்க்கலாம். போய் நவருப்பா, தலை நவுத்த முன்ன போய் நின்னுங்க, வாடிவல் தல். நம்ம எவ்வளோ விலக சொல்றோம் எல்லாரையும் தரிசனம் பண்றதுக்கு. சாமி இப்போ பின்னால் நந்தன் இவரை பார்க்கறதுக்காக கொஞ்சம் விலகுன்றாராம். ரொம்ப விலகு வேணாம்பா, அவன் பார்க்குறான், நீ கொஞ்சம் நவுந்துனாக்க அவன் அப்படியே ஒழுங்கி பார்த்துரும், காத்துங்கிறான் என்னை பார்க்கறதுக்கு. சற்றே விலகி பிள்ளாய். இவருக்கு பின்னால் நிற்கிற நந்தன் தெரியல, இவர் எதிரில் இருக்கிறாரு சாமி. இவர் சொல்றாரு, என்னத்துக்கு விலக சொல்றப்பான்னு நான் கேட்குறேன். அதை பேசலை இவர், தெரியுது. சற்றே விலகி பிள்ளாய் சொன்ன உடனே ஏன் அந்த பார்வையிலே தெரியுது. சன்னிதானம் மறைக்குதாம். என்ன பார்க்கறதுக்கு உனக்கு பின்னால இருந்து ஒருத்தன் பார்க்குறான், அவனுக்கு என்னுடைய சன்னிதானத்தில் நீ நடுவில் இருக்கிறதுனால என்னுடைய உருவம் அவனுக்கு தெரியலையா? சன்னிதானம் மறைக்குதாம் சற்றே விலகி பிள்ளாய். இதுதான் பல்லவி. கீர்த்தனையெல்லாம் பல்லவி அனுபல்லவி சரணம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் இது விஷயத்து பேசலாம். சன்னிதானம் மறைக்குதான்ட்டார். சரி வாங்க, அவன் எதுக்காக நம்மளை வந்து நான் பார்க்கணும்? யார் நிற்கிறது என்ன ஏது இப்படியா நவருன்னு சொல்கிற, எவன் நிற்கிறான் அப்படியே இவ்வளவும் அவர் பேசலை, வார்த்தை தான் இவ்வளோ ஷார்ட் வேகமாக. நற்றவம் புரியும் நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கின்றான் சொல்றார். பொறுமையாக சொல்றார் சாமி. நற்றவம் புரியும், நமக்கு தவமே என்னப்பா? நம்மளை யாருனா வணங்க வருவாங்களா? அவங்களுக்கு நல்லது செய்யணுமா? அதுதான் இந்த தானப்பா நம்ம தவமாக செஞ்சுக்கிறோம். எவ்வளோ தாஜாவாக சொல்கிறார் பார் நந்திக்கிட்ட. நற்றவம் புரியும் நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கின்றான் சொன்னார். இருக்கட்டும், வரட்டும், என்னப்பா கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. உள்ளே வந்து பார்க்க முடியாது, அந்த காலத்தினுடைய கோலம். இப்போ கிராமத்து உள்ள எங்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஓடிங்குது ஒன்று, அது நம்ம போவோம். நாங்கள் நற்றவம் புரியும் நம்மிடம் திருநாளை போவான் வந்து இருக்கின்றான். சரி வந்துட்டா இருக்கட்டுமே, அவன் பார்க்காத போனான் என்னப்பா? உள்ளே வரதுக்கு இல்லை, அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணானா அங்கேயே இருந்து போட்டோம். பார்க்க போனான்னா அவன் உண்மையான அடியாம்பா, அவன் பேர் நாளை போவான். அடுத்து சொல்ற, சித்தம் குலையில் அவன் உண்மையான அடியவன், அவன் மனசு வேறு வேதனைப்படுவானே. சித்தம் என்றால் அவனுடைய மனமானது. மனம் வந்து சற்று வருத்தப்படுவானே, ஆனால் நமது செல்வம் முற்றும் குலையும். நமக்கு வேலையே இருக்காதுடா, நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். நம்முடைய அடியார் ஒருவன் சித்தம் குலைந்து என்ன சாமி நம்மளை வந்து சொல்லிட்டான்னாக்கா, அவன் மனது கஷ்டப்பட்டான்னா நம்முடைய செல்வம் முற்றும் குலையும். தயவு செய்து சற்றே விலகி பிள்ளாய். அதுக்கப்புறம் பேசிட்டே போகிறேன், நம்ம அதுக்கு மேலே போல. சாதி முறைமை பேசுகின்றான். டேய் கம்முன்னு அவன் சொல்கிறான்னா, நான் கெட்ட கீழ் ஜாதியாக இருக்கிறதுனால நான் உன்னை வந்து பார்க்க முடியாத தரிசனமாக இருக்குதுன்னு சொல்லி சாதி முறைமை பேசுகின்றான். நம்மை இகழ்ந்தே ஏசுகின்றான். புதலத்தில் இவனை போல புண்ணிய புருஷர் ஒருவர் இல்லை, சற்றே விலகி பிள்ளாய். கீர்த்தனை சார், இது நந்தனார் கீர்த்தனைகள். இப்படிலாம் நம்மளை வந்து இறைவனுக்கு ஆட்கொள்ளப்படுவதற்கு பின்னால் இவங்களாம் அடியார் பெண்கள் எழுதியிருக்கிறாங்க. இதை வச்சு சொன்னால் கூட திருமுறை கருத்து அப்படியே சொல்லி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். இது வாரியார்கிட்ட இருந்து எங்கள் அப்பா கொஞ்சம் அப்படியே கற்றுன்னு பாடிந்தான், நான் கேட்டல. அது ஆமாம், நிறைய இது. அதனால இது அப்போ இதில் திருநாளை போவார் போட்டு நந்தனார் தம்மை வழிபடும் பொருட்டு இறைவன் நந்தியை விலகி இருக்குமாறு வேண்டியதுக்காக இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. நந்தனாரால் அமைந்த திருக்குளம் இப்போவும் அந்த ஊர்லேயே இருக்கிறது. நந்தனார் தனியாக திருக்குளம் அமைத்து அங்கே வழிபாடு குளிச்சார். எல்லாரும் போய் அங்கே குளிக்க முடியாது இல்லையா, அதனால் இவர் அந்த தனியாக ஒரு திருக்குளம் அமைத்த திருக்குளம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது
சுந்தரர் பதிகம் பாடி மழை வர வைத்தார். இந்த ஊர்ல தான் நடந்தது, திருப்பூன்கூர்ல. என்னது? பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் திருப்புன்கூர் பதிகத்தில் தான். சுந்தரர் பதிகம் பாடி மழை வரவழைத்தார், பன்னிருவேலி நிலம் மன்னனிடம் பெற்றார். அதிக மழையை நிறுத்தும் பொருட்டு பதிகம் பாடி பன்னிருவேலி நிலம் பெற்றார். இந்நிலத்தை பெற்ற ஆலயத்திற்கே எழுதி வைத்தார். ஆக மழை நிறுத்தத்துக்கும் பாடுறாங்க, மழை விடுறதுக்கும் பாடுறாங்க. எல்லாமே எங்கே போய் சேருனா கடவுள் தான் போய் சேருது. இந்த மாதிரி செய்திகள் நடந்த இடம் இருக்குது. அந்த பன்னிருவேலி நிலத்தையும் பெருமானுக்கே எழுதி வைத்தார் என்று வரலாறு. பிரமன், இந்திரன், அகத்தியர், சந்திரன், சூரியன் வழிபட்ட தலம். இறைவருக்கு பேர் தான் தோன்றி ஈஸ்வரர். அதான் சுயம்புலிங்கம்னு சொல்கிறோம் இல்லையா? சுயம்புலிங்கம் என்பது தான் நம்ம சுயம்பு என்பது வடமொழி சொல். தான் தோன்றி ஈஸ்வரர் என்பது தமிழ், நல்ல தமிழ் அது. அவர் இதே அதனால் இங்கேயும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான், திருவேகம் மாதிரி தான் அது. மண் கலசமிட்டு அபிஷேகம் நடைபெறுகின்றது. மண்ணாக இருக்கிற தலத்தினால இங்கே கலசமிட்டு தான் மேலே கலசை போட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. இதுதான் இந்த தலத்தை பற்றிய செய்தி, பெரிய புராண செய்தி. ஓடுற வரைக்கும் முதல் பாட்டு இதுவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லி போகிறாருங்க. இந்த பதிகம் முழுவதுமே இந்த பதிகம் மொத்தத்திலுமே சாமி பற்றி என்ன சொல்கிறாருனாக்கா 6 விஷயம் சொல்கிறாருங்க. அந்தமில்லா அடிகள், சடையார், பிறை வைத்தவர், எயில் 3 எரித்தவர், கபாலி, இத்தன்மையான இறைமை குணம் படைத்தவராக இருக்கின்ற பெருமான். இவர் திருப்புன்கூரிலே சிவனாக வீற்றிருக்கிறார். அவர் எங்கள் உச்சி உரையும் இறைவர். ஒவ்வொரு பாட்டிலையும் ஞானசம்பந்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. எங்கள் உச்சி உரையும் இறைவர். எங்கள் உச்சின்னா தலை இல்லை, அதுக்கு மேலே 12 அங்குலத்தில் இருக்கு இல்லையா, சிதாகாசம் சொல்லுவார்கள். அந்த இடத்துல இருந்து வீற்றிருக்கின்ற பெருமான் எங்கள் உச்சின்னு சொல்கிறார் பாருங்க. இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் என் உச்சின்னு சொல்லலை, எம் போன்ற இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்ற அடியவர்களுடைய உச்சியிலே இப்பொழுதும் சதா சர்வகாலம் இருந்து அருள் புரிந்து கொண்டு இருக்கின்ற இறைவர். இது மொத்தத்துக்குமா சேர்த்து எல்லா பதிகத்தில் இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டிலையும் அதுதான் வருது. இப்போ நான் அடுத்தது பாருங்க, நெஞ்சுக்கிட்ட ஒரு பேசுகிறார். முதல் பாட்டில் நெஞ்சுக்கிட்ட சொல்கிறார். நெஞ்சே நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சாடை நின்மலனை மஞ்சாடும் மாலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். இது எங்களுக்கெல்லாம் 4ஆம் கிளாஸ் படிக்கிற போது முருகவாதியார் கற்றுக் கொடுத்தது ஞாபகம் இருக்கு. பிள்ளையார் பாளையத்தில் முருகன் அவர் ஒரு குப்பை கூட சமீபத்தில் இருந்தார். கொஞ்சம் பேச்சுக்கிச்செல்லாம் பேசுவார். சேர்மன் சாம்பளமலைய தெருவில் இருந்தவர் முருகன். அதே போல் அவர் என்ன அப்போ, ஆனால் இப்போ அந்த மாதிரி பாடக்கூடாது. அப்படி பாடலாமா? பதிகம் சரியா இருக்குல்ல. நெஞ்சே நீ நினையாய், இதான் நாவுக்கரசர் பாட்டு தானே இது. அதனால் நம்ம அங்கே போகல. அதனால் அது சாதாரி பண்ணு. அதனால் இப்போ நெஞ்சுக்கு சொல்கிறாருன்னா, முந்தி நின்ற வினைகள் அவை போக. நெஞ்சுக்கிட்ட சொல்கிறாரு அழகா பாட்டு. நம்ம முதல்ல அதுக்கிட்ட சொல்லுவோம், அப்புறம் நம்ம அதுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார். இப்போ இது திடீர்னு கத்திரிக்காய்காரங்கிட்ட ரொம்ப வம்பு பண்ணிக்கினே இருந்தாக்கா 2 பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. வயசான அம்மா ரொம்ப வம்பு பண்ணி இன்னொன்று எடுத்து போடு, என்ன சொத்தையாகுது, இதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு, என்ன எடுத்து போட்டுன்னு இவங்களுக்கு 10 ரூபாய்க்கு அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தோ அதை விட அதிகமாகவே இது 5 ரூபாய்க்கு வாங்கிடும். அது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த பெரியமாவை திட்டினாக்கா அது வேணால் பூசை போட போன்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிறவங்களை திட்டுவாங்க, உனக்கு புத்தி இல்லையா, அறிவு இல்லையா. அதே போல் ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொன்னாக்கா ஒத்து வரணும், நெஞ்சிக்கே சொல்ல. சரி, இதெல்லாம் தந்திர உத்தின்னு பேருங்க. செய்யுள் யாப்புதவர்கள் இதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக பயன்படுத்துகிற பல தந்திரங்கள் அதிலே ஒன்று. முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே. சிவனார் சிவபெருமானை சிந்தனை செய் நெஞ்சமே. எதுக்கு? நின்ற வினை, நீ ஏற்கனவே சென்ற பிறவிகளிலேயே செய்திருக்கின்ற எல்லா வினை, பல பிறவிகளிலும் செய்த வினை இருக்கிறது. அது எங்கேயும் போகாது. நீ செஞ்ச வினை உனக்கு தான் நிற்கும், அது நின்றுனே தான் இருக்கும், அது ஸ்டாக்னேஷனில் இருக்கும், அது போகாது. ஆகையினால நின்ற வினைகள் அவை போக வேண்டும். அவை போனாதான் உனக்கு கதி. ஆனால் போக வேண்டும் என்றால் என்ன பண்ணுறது? நெஞ்சு கேட்குது, நீ தான் ஒரு வழி சொல்கிறேன் கேளு. சிந்தி, சிந்தனை செய்வாயாக.
நெஞ்சே யார சிவனார் சிவபெருமானை நீ சிந்தனை செய். சரி, இப்பன்னா நீ இந்த ஊரில் இருக்கிற இப்போ இந்த திருப்பூண்டூரில் வந்துருக்கிற போது சிவனாரை சிந்தனை செய்யன்னு எனக்கு சொல்கிறியே. சிந்தனை எங்கிறான்னா திருப்புன்கூர் அந்தமில்லா அடிகள். எல்லோரும் வினைகள் போவதற்காக சிந்திக்க வேண்டியவன் பெருமான் சிவபெருமான் ஒருவன் தான். அந்த பெருமான் இங்கே எங்க இருக்கிறார்? திருப்புன்கூர் அந்தமில்லா அடிகள். அந்த தலத்தில் பெருமான் வீற்றிருக்கிறார். அவர் போலும் இந்த திருப்புன்கூரிலே வீற்றிருக்கின்ற பெருமான் தான் சிவனார். அவர் தான் சிறப்பாக வீற்றிருக்கின்றார். அவரையே வணங்கினா போதும். கந்த மல்கு கமல் புன்சடையாரே. கந்தம் என்றால் வாசனை, மல்கும் என்றால் நிறைந்திருக்கின்ற வாசனை பொருந்தி இருக்கின்ற சதா சர்வகாலமும் அருமையான மனத்தை வீசிக்கொண்டிருக்கின்ற புன்சடை என்று சொல்லப்படுகின்ற சடையை உடையவராக இருக்கின்ற பெருமான். அந்த சடையை உடைய பெருமான் இங்கே திருப்புன்கூரிலே வீற்றிருக்கிறார். அவரை நீ சிந்தனை செய், மனசிலே கொள்ளு. சிந்தித்தவர்க்கருள் கணபதி ஜெய ஜெய. சாமியை வணங்கணும்னா முதல்ல சிந்தனை செய்யும். சிந்தனை செய் மனமே. எல்லா இடத்துலையும் சிந்தனை செய்தான் சொல்லியிருப்பார். ஆகையினால் இந்த சிந்தனை செய்ய மிக முக்கியம். ஆகையினால நெஞ்சே பல பிறவிகளிலும் செய்த பாவங்களை சிந்தனை செய்யி. அவர் எங்கே இருக்கிறார் என்றால் திருப்புன்கூரிலே வீற்றிருக்கிறார். ஆக பல வினைகள் போக வேண்டும் என்றால் திருப்புன்கூரிலே இருக்கின்ற சிவனை சிந்தனை செய் என்கின்ற ஒரே கருத்தாக இந்த பாட்டில் இருக்குது. எக்ஸாக்ட். முந்தி நின்ற வினைகள் என்றால் நுகர்ச்சிக்குரியனவாக பரிபக்குவப்பட்டு நிற்கின்ற ஆகாமிய சஞ்சித வினைகள். இப்போ 2 வினைகள் சொல்லிட்டா சார், இன்னொன்று இருக்குது சார்னாக்கா பெருமான சஞ்சிதம் என்கின்ற வினையெல்லாம் இனிமேல் இருக்காது, போயிடும். ஏன்னாக்கா அந்த சஞ்சிதத்தை காலி பண்ணிட்டாக்கா நம்ம இப்போ பழகிற நம்ம இருக்கிற வினையை தீர்த்துட்டோம்னாக்கா பெருமானை சிந்திச்சிட்டாக்கா மூட்டை தனியாக இருக்குது இல்லையா. அவர் பெருமான் வந்து நிச்சயமாக அதை பெரிய ரப்பர் வச்சுக்கிறார். அந்த பல வினைகள் எழுதின ஏற்ற அழிக்கிறதுக்கு எந்த ரப்பர் முன்னெல்லாம் ஒரு ரப்பர்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, பென்சிலுக்கு பின்னாலேயே ஒரு ரப்பர் போட்டு வச்சுருக்கோம். அது அந்த பென்சிலில் லைட்டாக எழுதினா தான் கொஞ்சம் கலைக்கும். அதுங்காட்டியுமே 4 வாட்டி கழிச்சா அது பிட்டு தனியாக பிட்டாக வந்துடும். அதுக்கு முன்னே இங்கு அழிக்கிறதுன்னு ரப்பர் ஒன்று இருக்குதுன்றான். இப்போ என்னமோ இருக்குது, வெள்ளை வெள்ளையாக ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பாரா வரை ஆகிடுது. அதை பார்த்துனாங்க, அதை அடிச்சோம்னா தெரியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா எதெல்லாம். ஆனால் நம்ம இருக்கிற வினையாகிய மூட்டை அடிப்பதற்கு பெருமான் எல்லாம் செய்வார். வினைகளை பார்வையினாலே போக்க வல்லவர். குருவாக வந்து பெருமான் தீட்சை கொடுக்கின்ற போது என்ன பண்ணுவார்? தன்னுடைய திருவடியினாலே தன்னுடைய கரங்களினாலே தடவுவது போலும் கண்ணினாலே தனக்கு அடியவனாக எவன் வருகிறானோ அவனுக்கு தீட்சை கொடுக்கிற போது பழைய வினைகளை எல்லாம் போக்க வைக்கிறார் என்று சரி. நிறைய நான் எங்கே போயிட்டேன். பழ வினைகள் என்கின்ற வினைகள்லாம் நீர்ப்பது. இப்போ நுகர்ச்சிக்காக வந்துருக்கிற வினை கொண்டு வந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது மொத்தத்தையும் நம்ம அனுபவித்து தீர்ப்பதற்கு துணை வேணும். இவ்வளவு பெருமான் கொடுக்கிறார் என்கின்ற செய்தி சொன்னார். அடுத்த அது வந்து இந்த பாடல் வந்து தலத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, சாமி வந்து சிவலோகநாதர். அந்த பேரை வந்து இங்கே சிவனார் திருப்புன்கூர் சொல்கிறார் பாருங்க. முதல் பாட்டிலேயே சிவனார் திருப்புன்கூர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதுலேயே இந்த தலத்தில் இருக்க சாமி பேர் நான் சிவலோகநாதன் சொன்னேன். அந்த பெயரை முதல் பதிகத்திலேயே குறிப்பால பெருமான் உணர்த்தி இருக்கிறார் என்கின்ற ஒரு ஞாபகத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மூவர் ஆய முதல்வர் முறையாலே தேவர் எல்லாம் வணங்கும் திருப்புன்கூர் ஆவர் என்று அடிகள் அவர் போலும் ஏவினல்லால் எயில் 3 எரித்தாரே. இப்போ பெருமான் 3 தேவர்களும் அவர் தான் இருக்கிறார் சொல்ற. மூவராய முதல்வன் சொல்கிறாரு. மூவர் ஆய முதல்வன் என்றால் இது முப்பெரும் தேவராய் இருக்கிறார். எல்லா தேவராலும் வணங்கப்படுகிறார். 2 விஷயம். இவர் தான் மூவர், அந்த மூவரிலே ஒரு முதல்வர். அது மட்டும் இல்லாமல் எல்லா தேவர்களால், இந்த மூவர் என்கின்ற தேவர்கள் திருமால் பிரம்மா விஷ்ணு என்பவர்கள் தவிர, திருமால் பிரம்மா உருத்திரன் என்பவர்கள் தவிர மீதி இருக்கின்ற தேவர்கள் எல்லோராலும் வணங்கப்படுகின்றவர். அந்த மூவரிலும் முதல்வராக இருக்கிற பெருமான், மூவருக்கும் மேலாக இருக்கின்றவும் பெருமான், இவ்வளவுமா இருக்கின்ற பெருமான் இவர் சிவபுரத்திலே வீற்றிருக்கின்றார். இவர் என்ன பண்ணமானாக்கா எவ்வளவு பார்க்க முடியினால அவருக்கு முதல்வராகவும் இருக்கிறார். மூவராக மட்டும் இல்லை, மூவருக்கும் முதல்வராகவும் இருக்கிறார் என்கிற குறிப்பு இந்த பாடத்திலே தரப்படுகிறது.
ஆக இவர் என்ன பண்ணணும், இந்த மூவரும் இந்த தேவர் வணங்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தேவருக்கு நமக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறார். ஒவ்வொரு பதிகளையும் சொல்கிறார், தேவர்களாலே முறையாக வணங்கப்படுபவர்னு சொன்னார். தேவர்கள் இறைவனை முறையாக வணங்குகின்றார்கள் என்கிற ஒரு கொடுத்துருக்க பாருங்க. மூவராய முதல்வர் முறையாலே தேவர் எல்லாம். அப்போ பெருமானை வணங்குவதற்கு ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறையாலே வணங்க வேண்டும் என்கிற குறிப்பு இருக்குது. அடுத்தது கடைசி வரி பாருங்க, ஏவின் அல்லார் எயில் மூன்று எரித்தாரே என்றால், அல்லார் எயில் ஏவின், ஏவு என்றால் இங்கே அம்பு, ஏவு ஏ என்றால் அம்பு, ஏவின் என்றால் அம்பினாலே, அல்லார் இங்க ஏவின் அல்லார்னு நம்ம இருக்கணும் இல்லையா, இது ஏவின் அல்லார்னு பார்த்தா எங்க தேர் நல்லார் புறம் எரித்தார்னு சொல்லி வந்துடும். ஏ அம்பு அல்லார், ஏவினால் அம்பினால் அல்லார், அல்லார் என்றால் தன்னை மதியாதவர்கள், இறைவனால் பெறப்பட்ட அதாவது வரத்தை மதியாமல் திரிபுரங்களிலே இருந்து அடுத்தவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர் அவர்கள் நல்லார் அல்ல. அல்லார் என்றால் நல்லவருக்கு அப்பாற்பட்டவர், ஆகையினால நன்மை செய்யாதவர்கள் அல்லார். இன்னொன்று சொல்லிவிட்டோம் நமக்கு தெரியும், அல்லாருன்னா அவன் எனக்கு ஆவாதன்யா, அவன் அல்லார் தான்யா அப்படின்னா, அல்லார்னா பகைவர்னு ஷார்ட்டாக சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் அங்கே வீட்டிருக்கின்றார். 3 பங்கயங்கள் மலரும் பழனத்து செங்கயல்கள் திளைக்கும் திருப்புத்தூர் கங்கை தங்கு சடையார் அவர் போலும் எங்கள் உச்சி உறையும் இறையாரே. கடைசி வரைக்கும் நான் முன்னே சொல்லிட்டேன், எங்கள் உச்சி உறையும் இறையார். அவர் எங்கே இருக்கிறார்னா கங்கை தங்கு சடையார். இந்த இடத்துல பெருமான் கங்கையை தன்னுடைய சிரசிலே வைத்து கொண்டு இருக்கின்ற பெருமான், கங்கை தங்கி இருப்பதற்காக தன்னுடைய சடையிலே இடம் கொடுத்திருக்கின்ற பெருமான். அவர் என்னன்னா செங்கயல்கள் திளைக்கும் திருப்புத்தூர். செங்கயல் என்றால் வளம் பொருந்தியதாக இருக்கின்ற, சிவப்பு நிறன்றதில் வளம் பொருந்திய கயல் மீன்கள், திளைத்து என்றால் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்ற தன்மையுடையதாக இருக்கிற நீர் வளம் பொருந்தியது. எங்கே கயல்கள் இருக்குதுன்னாக்கா குளத்தில் தானே இருக்குதில்ல. பழனம் என்றால் எங்கள் வயலை குறிக்கிறது. வயலுக்கு பழனம் என்று பெயர். அந்த வயலிலேயே இருக்கின்ற மடையில் கயல்கள் வீட்டுக்கு, மடையில் வாழை பாய இல்லையா, இதெல்லாம் வரிசா அடியார்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. மடையிலே வாழைகள் தாராளமாக இருந்துருக்கும். அதுபோல் தண்ணி இருந்தனால எல்லாம் அது வசதியாக தங்கி இருக்குது. அப்படிப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லை, பழனத்திலே இருக்கின்ற வரப்புகள் தோறும் பங்கயம் என்கிற தாமரைகள் வீழ்த்திருக்கிறது. ஆக நீர் வளத்தை சிறப்பாக சொல்கிறதுக்காக இவ்வளவும் சொல்லிட்டார். நீர் வளம் சிறப்பாக இருந்தால் மீன் வளமாக இருக்கும். அடுத்தது பங்கயங்கள் சிறப்பாக வீற்றிருக்கிறது. இந்த ரெண்டும் சிறப்பாக இருந்தாக வயல் சிறப்பான செழிப்பான தன்மையை தரும். அந்த ஊரிலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லிட்டாரு. அந்த மீதி 2 வரைக்கும் நான் வரை சொல்ல. கரையுலாவு கதிர்மாமணி முத்தம் திரையுலாவு வயல் சூழ் திருப்புன்கூர் உரையினல்ல பெருமான் அவர் போலும் விரையினல்ல மலர் சேவடியாரே. இன்னும் அருமையான கருத்து. இந்த சேவடி என்பதற்கு ஒரு குறிப்பு இருக்குங்க. சேவடி என்றால் உச்சியில் உள்ள தாமரையிலே சேவடி வைத்தார் என்பது குறிப்பு. ஏன்னா எங்கள் உச்சியார் சொல்லிட வர்றாரு இல்லையா. இந்த சேவடி என்பது உச்சியில் எங்கே மலர் இருக்குன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆதாரங்கள், அத்தனை ஆதாரங்கள்லையும் 6 ஆதாரங்களையும் என்ன இருக்குன்னாக்கா தாமரை மலர்கள் தான் இருக்குது. ஆதாரங்கள் தோறும் தாமரை இருக்குது நம்ம சித்தாந்தம். அந்த ஆதாரங்கள்னா அங்கே உச்சியிலே இருக்கின்ற தாமரையிலே சேவடி வைத்தார். உச்சியிலே இருக்கிற எங்கள் உச்சி உறைவார் சொன்னோம் இல்லையா. உச்சியில் எப்படிவா உறைவார்னாக்கா உச்சியில் இருக்கின்ற சேவடியிலே தன்னுடைய திருவடியை வைத்து எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதில் வீற்றிருக்கிற பெருமான் என்பது தான் எங்கள் சேவடியார் என்பது பொருள். அதுக்கப்புறம் நல்லா தெரியும், கரையுலாவன மனத்தால் மேம்பட்ட தாமரை மலர் போலும் சிவந்த திருவடிகளை உடைய இறைவர். அதுவும் அந்த பெருமான் எப்படி இருக்காருனாக்கா, பெருமான் விரையி நல்ல மலரம். மலர் என்றால் பொதுவாக தாமரை குறிக்கும். விரை என்றால் வாசனை. கடைசி வரிதான். வாசனை பொருந்திய தாமரை மலர் போன்று உச்சியிலே இருக்கின்ற தாமரை போன்று இருக்க சேவடி உடையவர். அந்த கடைசி வரியில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அந்த ஊரிலே முத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. நீர் திரைகளிலே முத்துக்கள் உலாவுதான். முத்துக்கள்னாக முத்து உலாவாது,
முத்துக்களை ஈணுகின்ற சங்குகள், சங்கிலிருந்து தானே வரும் அது உலாகின்றது. ஆகிய வளமிக்க வளங்கள் சூழ்ந்த திருப்புன்கூரிலே பெருமான் எழுந்தறியிருக்கிறான். இந்த பெருமான் மனம் நாறு மலர் சேவடியார் குறிப்பு தான், மனம் நாறு மலர் சேவடி உடையவர் என்பது. கதிர் மாமணி கரையுலாவும் முத்தம் திரையுலாவும் வயல். இதில் இருக்க குறிப்பு என்ன சொல்கிறது? கதிர் மாமணி கரை உலாவும் முத்தம், கரையிலே முத்தங்கள் விளைய கொண்டு இருக்குது. திரை உலாவும் வயல், வயலில் என்ன இருக்குது? தண்ணி எது கழிச்சும் நிற்குதுன்னு சொல்கிறதுலே, அப்போ திரை அப்படியே வந்து மோதின்னு இருக்கும். அவ்வளோ அளவுக்கு வளமான இடம்னு சொல்லியிருக்கிறது. அடுத்தது பவள வண்ண பரிசார் திருமேனி திகழும் வண்ணம் உறையும் திருப்புன்கூர் அழகர் என்னும் அடியல் அவர் போலும் புகழ நின்ற புரிபுன் சடையாரே. இவர் என்ன பண்றாரு? உலகோர் புகழ நிலை பெற்ற முறுக்கிய சிவந்த சடையுடைய இறைவர். கடைசி வரி புகழ நின்ற புரி புன் சடையார். புகழுதல் என்றால் உலகத்தவர்களெல்லாம் பாராட்டி நீரே கதி என்று புகழ்ந்து அவரை பாராட்டி கொண்டிருக்கின்ற, பாராட்டும்படியாக நின்று அருள் புரிகின்றவராக இருக்கின்ற முறுக்கிய சடை. புரி புன் சடை என்றால், புரி நூல் என்றால் முறுக்கியதுன்னு அர்த்தம். முறுக்கிய தடையுடையதாக இருக்கின்ற சடை உடையவர் இறைவர். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, பவளம் போன்ற தமது திருமேனி. பெருமானுடைய திருமேனி பவளம் போன்றதான். பவளம் போன்ற தமது திருமேனியில் செவ்வண்ணம் திகழுமாறு இருக்கிறாராம். செம்பவள திருமேனின்னு சொல்லுவான். பவளம்னா ஒளிருட்டு பிரகாசிக்கும். அது எந்த நேரம்னா செம் வண்ணத்தில் இருக்கும். அதான் செம்பவள திருமேனின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்ந்து இருக்கிறார். அதான் அங்கே சொன்னார், பவள வண்ண பரிசார் திருமேனி திகழும் வண்ணம் முறையும் திருப்புதூர். அந்த திகழும் வண்ணமாக திருப்புத்தூர் என்கிற திருப்புன்கூர் என்கிற தலத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். அவர் அழகர், மிக மிக அழகர் என்பது இங்கே உரையும் அழகர் என்னும் அடிகள். அழகர் என்பது பெருமானுக்கு இருக்கிற ஒரு பேர் தான். அழகர் அடிகள்னு பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சிவபெருமானுடைய பேரை வச்சுக்கிறோம். அவர் மேல் நல்ல சிறந்த பக்தியுடையவர் தான். அழகர் அடிகளை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பவளமேனி அழகர், அனைவராலும் போழ்கின்ற பெருமான். பரிசு என்பதுக்கு என்ன அர்த்தம்னாக்க தன்மை, அவருடைய தன்மை இவ்வாறு இருக்கிறது. திகழும் வண்ணம் என்று உரையும் என்பது மிக்கு விளங்குகின்ற வண்ணமாக விருந்து கொண்டிருக்கிறார். பார்க்குறவங்களுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிறார் என்பது சொல்கிறாரு. இதில் அழகர் என்பது இங்கே அழகிய நாயகி ஆதலால் இவர் அழகர் என குறிப்பிடப்படுகிறார். இந்த ஊரில் இருக்கின்ற பெருமாட்டி திருநாமம் சொக்கநாயகி, அழகிய நாயகி இல்லையா? இப்போ அழகிய நாயகி இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அழகர். அழகிய நாயகியை பக்கத்தில் வச்சுக்கிறதுனால அழகர் என்கின்ற குறிப்பு தோன்ற கூறினார் என்று நம்முடைய குறிப்புரை ஆசிரியர் சொல்கிறார். அவர் தெரிந்து இலங்கு கழுநீர் வயல் சென்னல் திருந்த நின்ற வயல் சூழ் திருப்புன்கூர் பொருந்த நின்ற அடிகள் அவர் போலும் விருந்திலங்கு சடைவெண் பிறையாரே. விருந்து இலங்கு என்றால், இலங்குதல் என்றால் விளங்குதல் பேர். விருந்து விளங்குகின்ற சடையையும் அந்த சடையிலே வெள்ளை பிறையையும் வைத்து கொண்டிருக்கின்ற பெருமர் எப்படி இருக்கிறாருன்னாக்கா, கண்களுக்கு புலனாய் அழகோடு திகழும் செங்கல் நீர் மலரான், தெரிந்து இளங்கும் கழுநீரான். கண்களுக்கு தெரியுதுனாக்கா, பாருன்னா அதான் யாருக்கும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க சொல்லுமா. கண்களுக்கு அழகாக தெரியும்படியாக இலங்குதல் என்றால் விளங்குதல், விளங்கி கொண்டிருக்கின்ற கழுநீர் என்றால் செங்கல் நீர் மலரானது மலர்ந்து இருக்கின்ற மலர்களை உடையதாக இருக்கின்ற வயலை உடையதாக இருக்கின்ற சென்னல். சென்னல் என்றால் நெல் வளர்க்கிற நெல் வயல். அதிலே வயலில் இருக்கிறது, அங்கே காவாயெல்லாம் போயிட்டு இருக்குது, அந்த வரப்பு இருக்கிறது, அங்கே நீர்கள் இருக்கிறது, அந்த நீரிலே கழுநீர் மலர்கள்லாம் பூத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட வளப்பும் நீர் வளப்பும் உடையதாக இருந்த பெருமான் அங்கே தெரிந்த நின்ற வயல் சூழ், அந்த நெல் மிகவும் விளையும்படியாக இருக்கின்ற வயல் திருப்புன்கூர் பொருந்த நின்ற அடிகள். அந்த ஊரில் பொருந்தமா என்றால் எல்லா விதமான நன்மையும் அடியவர்கள் பெரும்படியாக பொருத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறார் என்பது ஒரு பொருளை சொல்கிறார். பொருந்த நின்ற அடிகள் அவர் போலும் விருந்து இலங்கு சடையன் பெரியார். விரிசடை உடையார். முன்ன புன் சடை சொன்னார், அதுக்கப்புறம் இதுக்கு முன்ன புரி சடைன்னு சொன்னார், இங்கே விரிசடைன்னு சொல்கிறாரு. அழகிய சடையிலே
வெண்பிறைய உடையவார் போலும் என்பது பிரித்து கழுநீர் வயல்களும் சென்னல் வயல்களும் சூழ்ந்த திருப்புன்கூர் என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தான்னு என்ன சொன்னாக்கா, இந்த எல்லா இடத்துலையும் போன தளத்திலையும் அப்படி சொன்னார். பொருந்த என்றால் தமக்கு இதுவே சிறந்த இடமாக பொருத்தமாக இருக்குதுன்னு இருக்கிறாருன்றார். எல்லா ஊரையும் அப்படி தான் சொல்லின்னு வர வழக்கம். அதனால் அப்படி ஒரு குறிப்பை கொடுத்துருக்குறாங்க. 7 இன்னொரு பாட்டு சொல்லலாமா? முடிச்சிடலாமா? சரி, நாளைக்கு இந்த ஆமாம், அது சிம்பிள் தான். ஆ, நாளைக்கு சொல்லலாமா, இப்போ முடிக்கலாமா? சரி, நாளைக்கு இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சால் எடுத்துன்னு வாங்க, இல்லைன்னா கூட இருக்குது கையில் ஐயா கடை கூட கொடுத்துடலாம். அதுக்காக நீங்கள் எடுத்துன்னு வராத வந்துவிட்டேன் நான் மறந்துட்டு உடனே திருப்பி போய் எடுத்துன்னு வரவேனா, ஞாபகம் வச்சுங்க. இங்கே இருக்காது. இது ஒரு பெரிய குறைபாடவே நினைக்க வேணாம். நமக்கு 1000 வேலையிலேருந்து ஏதோ வரணுங்க வர்றீங்க. அதனால் வாங்க, நாளைக்கு இந்த மீதியை பகுதியை முடிச்சுடலாம், அடுத்த தலைகளையும் முடிச்சுடலாம் என்று சொல்லி, இதுவரையும் இருந்து கேட்ட உங்களுடைய திருவடிகளை வணங்கி இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து நம்மையெல்லாம் கடை தேற்றுவதற்காக பெருமான் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.